மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளை நிறுவனர் ஞானவையா அவர்களே, தர்மயான மன்றத்திலே திருமந்திர நிகழ்ச்சியை கேட்பதற்கு வந்திருக்கின்ற சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணித வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரம் அட்டமா சித்தியில பர ஈசுத்துவம் என்ற அந்த பகுதியை நாம் சிந்திப்பதற்கு இருக்கிறோம். பாடல் எண்ணை சொன்னால் 44வது பாடல் திருமந்திரம். பக்கம் நமக்கு 8ன்னு போட்டிருக்கோம். பர ஈசத்துவம் என்ற ஒன்று. இந்த குறிப்பிலேயே உங்களுக்கு அந்த பாட்டு இருக்கும். திருமந்திர பாட்டு அங்கே எழுதித்தான் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூதப்படை அவையெல்லாம் கொண்டு அவை ஓராண்டு கூடியிருந்தால் பண்டை வீசன் பரத்துவம் ஆகுமே என்ற சித்திகள் பெறுகின்ற முறையை திருமந்திரத்தில் யோகப் பார்வையிலே பலவற்றை சொல்றார். நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, திருமூலருடைய நூலில் அருட்சித்தி தான் சொல்லுகிறாரே தவிர மருட்சித்தி சொல்லலை. மருட்சித்தி என்றால் யோக நூலில் பதஞ்சலி போன்றவர்கள் சொல்லுகின்ற யோக நூலில் அனிமா லகிமா கரிமா மகிமா என்று சொல்லுகின்ற அதுதான் சித்தியாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் வேறு பொருளாக எது அனிமா, எது லகிமா, எது ஈசத்துவம், எது வசித்துவம் என்றெல்லாம் வேறு பார்வையில் சொல்கிறார். அதனால தனியாக பறை என்ற ஒரு சொல்லை போடுறார். பறை என்றால் மேலான அர்த்தம். மேலான அனிமா, மேலான லகிமா, மேலான ஈசத்துவம், மேலான வசித்துவம் என்று. பொதுவாக வசியம் செய்தல் என்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. வசியம் செய்தல், அந்த வசிய மந்திரம் என்று கூட சொல்வாங்க. உலக வழக்கில் கூட அந்த பெண் என்ன வசியம் போட்டாலே தெரியலப்பா, அவளே கதியாக இருக்கிறான் என்றெல்லாம் பேசுவதை பார்த்துருக்கிறோம். நாம் சிறந்த கல்வியாளர்கள் கூட சில இடங்களில் அப்படி வசியப்பட்டு கிடக்கிறாங்க என்று சொல்லி அதுக்கெல்லாம் சில மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தினாலே அவர் மயங்கி இருக்கிறார்னு நம்பி சொல்லுவாங்க. ஓரளவு உண்மையும் கூடன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வசித்துவம் என்று சொன்னால் தேவியை வசப்படுத்துதல், சக்தியை நம்மிடத்திலே வசப்படுத்தல் தான் வசித்துவமே தவிர பெண்களை வசப்படுத்துவதோ அல்லது பெண்கள் ஆண்களை வசப்படுத்துவதோ அது வசித்துவம் அல்ல என்று சொல்லுவார். உலக வழக்கில் வசியம் என்ற சொல் வசிய மந்திரம் சொல்லு வேறு வகையாக பயன்பட்டாலும் யோக முறையிலே சொல்லுகிற பொழுது தேவியை நமக்கு வசப்படுத்த வேண்டும், அருள்நிலையிலே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதைத்தான் திருமூலரும் அருட்சக்தி என்றார். மருட்சக்தி என்பதுதான், அதாவது தாயுமானவர் பாடுறார் இல்லையா, கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவெம் புரிவாயையும் கட்டலாம் என்ற அந்த பாட்டில் பல சித்திகளை சொல்வார். அதில் முக்கியமாக சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம் என்று. இந்த அடயோகத்தில் ஒரு அடயோகி ஒருவர் தண்ணீரில் நடக்க போகிறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சு, நான் ரொம்ப நாளைக்கு முன்னே இந்திரா காந்தி பீரியடில் ரொம்ப சவாலாக அந்த அம்மாவுக்கு சொல்ல அந்த அம்மா ரொம்ப டெரர். அந்த அம்மாவுக்கு நான் தண்ணியில் நடக்க போகிறேன், எனக்கு அடயோகம் தெரியும் என்ன உடனே, என்னடா இவன் தைரியமாக நமக்கு சொல்கிறானேன்னு சொல்லி அதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா வரல, அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எவ்வளோ கூட்டம் கூடி, தண்ணி மேலே நடக்க போகிறான்டா, தண்ணி மேலே நடக்க போகிறான்னு கூட்டி பெரிய பெரிய கேமராக்கெல்லாம் வைத்து மீடியாக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவன் இறங்கி தண்ணியில் வச்சான், உள்ளே போயிட்டான். தினத்தந்திரி பெருசாக போட்டான், அடயோகின்னா அடயோகின்னு அவன் எழுதியிருந்தான், தலை போட்டிருந்தான். ஏன்னா போய் தண்ணியில் நடக்கலாம், அவ்வளோ பேரை ஏமாற்றிட்டா. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ஒன்று ஏமாந்து போய் அதுக்கு அலோவ் பண்ணாரு, பெர்மிஷன் கொடுத்தாரே அப்படின்னு. அதாவது இறைவனுடைய திருவுருளை நம்பி செய்கின்ற எல்லாம் நடக்குமே தவிர நம்முடைய நிலை நாம் தான் செய்கிறோம்னு போனால் அதில் தப்பு வந்துடும், பிழை வந்துடும். அற்புதங்கள் செய்த ஞானசம்பந்தர் போன்றவர்கள்லாம் எங்கேயாவது தன்னை சொல்லிக்கிட்டாங்களா, எங்கேயாவது தன்னை சொன்னாங்களா? ஒரு இடத்துல கூட சொல்லணும். அது பெருமான் அருள்.
பெருமானே சடையாய் எனுமால் சரண்ணி எனுமா உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன்னு உங்களுக்கு நியாயமா அது என்றான். அப்படிதான் கேட்கிறாரு தவிர தான் முன்னின்று அந்த பாம்பனுடைய விஷத்தை போக்க வேண்டும் என்று அவர் பாடலை. ஒன்றுகொலாம் பாடுகின்ற நாவுக்கரசர் கூட பொதுவாக தான் பாடுறார். 1 கொலாம் 2 கொலாம் பொதுவாக பாடி 10 கொலாம் என்ற பாம்பின் பல்தலை என்று பற்களை சொல்கிறார். அப்படிதான் சொல்கிறார், குறிப்பாக தான் சொல்கிறார். அதனால் நம்முடைய எல்லைக்குள்ளே அது இல்லை என்றது திருவருள் தான் செய்கிறதுன்றது பல இடங்களில் திருமலை சொல்லப் போகிறார். அதான் அருட்சித்தின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன செய்தா இங்கே நின்ற சதாசிவ நாயகின்ற சதாசிவமாக இருக்கின்றவனுக்கு நாயகியாக இருக்கின்ற அருள் மனோன்மணி முன்னைய சித்திகளில் பலவாற்றாலும் நீங்கி போன தத்துவங்களை எல்லாம் ஆக்ஞையில் யோகிக்கு துணையாக நிற்கின்ற சிவசக்தி வழியாக நமக்கு இருக்கிற கருவிகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். நமக்கென்று இருக்கிற உடம்பு மனம் இவையெல்லாம் கருவிகள். இதையெல்லாம் கடந்து போய் ஆக்ஞையிலே நாம் யோக நிலையிலே தியானிக்க வேண்டும். அதுக்கு அதை செய்வதற்கு யார் துணை என்று சொன்னால் சக்தி தான் துணை என்றார். நாம் பொதுவாக என்ன சொல்வோம், மனோபலம் அல்ல மனோசக்தி என்று சொல்கிறோம். உடம்பு சக்தி உடம்பு பலம் என்று சொல்லும். திருமலை என்ன சொல்கிறார், இந்த உடம்பு பலம் மனோபலம் சொல்லாத, இதையெல்லாம் இயக்குகின்றவள் சக்தி. உமையம்பை சக்தி தான் இயக்குறாங்க. எனவே சக்தியினுடைய திருவருளால் தான் உனக்கு மனோபலம், சக்தியினுடைய திருவருளால் தான் உனக்கு உடல் பலம். எனவே நாம் என்ன சொல்கிறோம் இல்லையா, சக்தி போனால் சிவனே இருன்னு சொல்லிட்டோம். சிவனே பேசாமல் இரு போகாத என்று சொல்லிட்டோம். முடியலையோ அது முடிஞ்சு வச்சு சரி இருக்கட்டும். 6:30 தான். சரி, அதாவது மருட்சக்தி அருட்சக்தி என்று சொல்லுகின்ற திருமூலர் சித்தியையும் மருட்சித்தி அருட்சித்தின்னு சொல்கிறார்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே ஆக்ஞையிலே இருந்து தியானிக்கிற பொழுது நம்முடைய கருவிகளிலிருந்து நாம் நீங்குகிறோம். இயல்பாகவே தூங்குகிற பொழுது நம்முடைய உயிர் கருவிகளை நீங்குகிறது. நம்ம அறியாமலே நம்ம தூக்கம் வந்துடுது, கருவியில் நீங்கிடுறோம். அது தியானம் அல்ல, அது உறக்கம். தியானம் என்று சொன்னால் தெரிந்தே நீங்குதல், தெரிந்தே அந்த கருவிகளோடு நாம் நீங்குதல். மனம் வயப்படாமல் நம்முடைய அறிவு என்ற எண்ணம் இல்லாமல் பெருமானுடைய அருள் என்று எண்ணுதல் இருக்கு இல்லையா, அதுதான் தியானம்ன்றாங்க. அதுக்கு தான் அந்த படிமுறைகள் சொன்னாங்க. இயமனையெல்லாம் செய்து அந்த பயிற்சியெல்லாம் வந்த பின்னாலே பிரத்யாகாரம், அதற்கு பின்னாலே தாரணை, ஒரே பொருளிலே எண்ணுதல், அப்புறம் தியானம் என்று
அந்த இறைவனுடைய அருளை மறக்காமல் சொல்வதற்கு படிமுறை சொன்னார். அதைத்தான் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். தத்துவங்கள் எல்லாம் ஆக்ஞையில் யோகிக்கு துணையாக நிற்கின்ற சிவசக்தி, கருவிகளை நீங்குவதற்கு துணையாக இருப்பது திருவருள் தான். சிவசக்தி தான் நமக்கு துணையாக இருக்கும். அந்த தியானம் சித்திப்பதற்கு திருவருள் தான் துணையாக இருக்கும். எவ்வளோ நாள்? ஓராண்டு காலம் நாம் சொன்னோம். ஓராண்டு காலம் என்றால் இந்த ஓராண்டு காலம் இல்லை, யோக காலம். யோக காலம் தனியாக நம்ம சொல்கிறோம். அந்த யோக காலமாக இருக்கின்ற ஓராண்டு காலம் ஆக்ஞையில் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எது? சிவனது இறைமைத்தன்மை, சிவனுடைய பரத்துவத்தன்மை, இறைமைத்தன்மை நமக்கெல்லாம் கிடைக்கும். எனவே இதுதான் பரசித்தியிலே ஈசத்துவம். ஓராண்டு காலம் ஆக்ஞையிலே இருந்து கருவிகளிலே நீங்கி பெருமானையை திருவுருளையே எண்ணிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சிவமாம் தன்மை கிடைக்கும், இறைமைத்தன்மை கிடைக்கும். அதுதான் ஈசத்துவம் என்கிறார். அந்த ஈசத்துவம் என்றால் என்ன? எதையும் செய்யலாம் என்பதுதான். எதையும் செய்யலாம் தான் அந்த சித்தி. எதை வேண்டுமா பெறலாம் என்றுதான் அர்த்தம். அதற்கு தத்துவத்தில் படிக்கிற பொழுது சிவ சமவாதம் என்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா? சிவ சமவாதத்தில் இறைவனாக நீங்கள் மாறிவிட்டால், இறைவனுடைய அருள் பெற்றுவிட்டால் இறைவனைப் போலவே ஐந்தொழில் செய்யலாம் என்று அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அது அந்த நிலை தான். எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அருட்சக்தி உடையவர்கள், பெருமானை எண்ணுகின்றவர்கள் செய்ய மாட்டாங்க. அந்த ஆற்றல் இருக்கும், ஆனால் செய்வது கிடையாது. அதை அறியாதவர்கள் தான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம், செய்து பார்க்கலாம் என்று எண்ணுவார்கள். அது எப்படி இந்த அடையோகி தண்ணியில் நடக்கலாம் நினைச்சானோ அது தோற்று போயிடும் இல்லையா? அதுபோல் தோற்று போவார்கள் என்று பார்க்கும். எனவே உண்மையான சிவயோகிகள் அதை எண்ண மாட்டார்கள், பெருமானை எண்ண மாட்டார்கள். இது தான் செய்கிறேன்னு எண்ண மாட்டாங்க, திருவுருளையே எண்ணுவார்கள். அதனால் சதாசிவ நிலை என்று சொன்னார். சதாசிவ நிலை என்றால் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலில் அருளல் என்பதுதான் சிறந்த தொழில். படைப்பது காப்பது தொழிலாக இருந்தாலும் பெருமானுடைய அருள் இருக்கையா, அதுதான் சிறந்த தொழில். எனவே அந்த அருள் நிலைக்கு வருவான். சதாசிவ நிலைக்கு ஒரு யோகி செல்வான். படைக்கலாம், அயனைப் போல படைக்கலாம், திருமாலைப் போல காக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஏகசங்காரம் செய்யலாம். ஆனால் அதை விட உயிர்களுக்கெல்லாம் அருள் தருவது, அருள் நிலையிலே இருப்பது உயர்ந்ததல்லவா? எனவே அந்த சதாசிவ நிலையை அந்த யோகி அடைவான் என்றுதான் நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூதப்படைந்தார். பூதம் என்பது 36 தத்துவங்களை சொல்கிறார். நம்மோடு இருக்கின்ற 36 தத்துவங்களே அது குறித்தது. அவற்றையெல்லாம் நீக்குவதற்கு சக்தி துணையாக இருந்து அவனோடு சிவசக்தியோடே கூடியிருப்பது தான் அந்த ஈசத்துவம் என்று சொல்கிறார். அதுக்கு இங்கே திருமறையை அப்பா மேற்கோள் காட்டியிருக்காங்க. இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், யோகி செயலெல்லாம் அனைத்தும் தன் செயலாக ஏற்று இறைவன் அருள்வான். அது திருமறைகளை நமக்கு சொல்கிற வழக்கம் உண்டு. 9ஆம் திருமணம் வருகின்றது. செய்தி என்று சொல்கிற பொழுது அவனுடைய செயலெல்லாம், செய்தினா செயல்னு அர்த்தம். அவன் செயலெல்லாம் என்னுடைய செயல், அவனுக்கு நீ ஏதாவது செய்தால் அது எனக்கு செய்தது போல என்று சிவபெருமான் அந்த உயிரோடு சேர்ந்திருப்பான். சிவயோகிக்கு செய்வதெல்லாம் சிவனுக்கு செய்வது போல அவனுடைய செயலெல்லாம் சிவனுடைய செயலாக எண்ணுதால் எதுவும் குற்றம் கிடையாது, எல்லாம் குற்றம் தெரியாது, எல்லாம் தவமாக மாறும் என்று. அதுதான் ஈசத்துவம் என்று சொல்கிறார். யோகியின் செயல் அனைத்தும் தன் செயலாக ஏற்று பெருமான் அனைத்து செய்திகளும் அவனுக்கு நலமாக வரும் வகையிலே புரிவான் என்று. சிவனது பரத்துவம் என்றால் எது? தன்வயத்தன் முதலாக இருக்கின்ற 8 குணங்கள். அந்த 8 குணங்களும் சிவயோகிக்கு வரும் என்பது சைவ சித்தாந்தத்தில் ஒரு செய்தி நாம் அடிக்கடி சொல்லுவோம். அது நாங்கள் நினைவுபடுத்துகிறேன். பெருமானோடு நாம் சேருகிற பொழுது, நீங்கள் உயிர் பிரிந்து பெருமான் திருவடியிலே சேர்ந்து இன்பம் அது வேறு, அது வேறு விஷயம். உடம்பிலே உயிர் இருக்கிற பொழுதே சீவன் முத்த நிலையிலேயே நாம் பெருமானுடைய தன்மையை பெறலாம், சிவத்துவத்தை பெறலாம் என்று நாம் சொல்கிறோம். அதாவது சீவன் சிவனாக மாறும் சொல்கிறோம். இந்த சிவனாக மாறுதல் என்றால் என்ன என்றால் பெருமானுடைய 8 குணங்களும் நமக்கு வரும் என்று தான் அர்த்தம். அதுதான் சிவத்துவம். 8 குணங்கள் என்ன? சுதந்திரம் முதல்ல, தன்வயத்தனாதல், உடம்பு தூய்மையாகனா இந்த காயம் இருக்கிற தூள உடம்பு தான் இருக்கும். ஆனால் அருளாளர் உடம்பு போல அது மாறிவிடும். இந்த உடம்பு நம்ம உடம்பு கிடையாது, பஞ்சபூத உடம்பு தான். ஆனால் அந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறிவிடும் என்று 8 குணங்களும் அமைவது அதுதான் முதல்ல. பெருமான் சீவனாக இருக்கின்றதை சிவனாக மாற்றுகிற பொழுது தன்னுடைய குணங்களை தருகிறான். அதான் முதல்ல.
அதில் எல்லாம் அடங்கி போச்சு. அவனுடைய இன்பத்தை தருகிறான், அவனுடைய அறிவை தருகிறான், எல்லாம் அடங்கி போச்சு. அதனால தான் அப்பர் பெருமான் பாடுற பொழுது நாம் இப்பொழுது எண் குணத்து உள்ளோம், எண் குணத்தே இருக்கிறோம் என்று சொல்கிறார். வள்ளுவரும் கூட எண் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய திருவடியை வணங்கினால் உங்களுக்கு அதே 8 குணங்கள் வந்துவிடும். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்றால் அந்த 5 பொறிகள் இருக்குல்லவா, பசுகரணங்கள், அவையெல்லாம் பதிகரணங்களாக மாறும் என்றுதான் வள்ளுவரும் குறிப்பாக சொல்லுகிறார். அதுதான் இங்கே ஈசத்துவம் என்று. சிவனது பரத்துவம் என்றால் தன்வயத்தன் ஆதல் முதலியன அப்படின்றார். பாட்டை பரத்துவமாகுமேனு பாட்டு, சில பாடம் தத்துவமாகுமேனு இருக்குதான், அது பொருந்தாதுன்னு எழுதியிருக்காங்க அப்பா. அந்த பாடம் தவறு. அதாவது பண்டை வீசன் தத்துவமாகுமேன்னு இருக்குது பாட்டில் சில இடத்துல, அது தப்பு. பண்டைய வீசன் பரத்துவமாகுமே, சிவபரத்துவம், அந்த பரத்துவ நிலையிலே ஆன்மா ஈசத்துவத்தை பெறுவான் என்பதுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம்ன்றார். எனவே நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூதப்படை அவையெல்லாம் கொண்டு அவை ஓராண்டு கூடியிருந்தால் பண்டைய வீசன் பரத்துவமாகும் அப்படின்னு. அடுத்த பாடல், ஆகின்ற சந்திரன் தன்னொளி ஆயவன், ஆகின்ற சந்திரன் தட்பமும் ஆயிடும், ஆகின்ற சந்திரன் தன்கலை கூடினின் ஆகின்ற சந்திரன் தான் அவனாமே. சந்திரன்றது சந்திர மண்டலம் வைத்துக் கொள்ளணும். உடம்பை 3 மண்டலமாக நாம் மாற்றுறோம் பிரிக்கிற பொழுது. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்று பிரிக்கிறோம். சந்திர மண்டலம் இருந்து அநாகதத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த 2ஆக நாம் சொல்கிறோம். அந்த 6 ஆதாரங்கள், மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரம், அந்த 6 ஆதாரத்தை 3 மண்டலமாக பிரிக்கிற பொழுது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 2 ஆதாரம் என்று வரும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்றால் அது அக்னி மண்டலம் சொல்கிறாங்க. அப்புறம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் என்று சொன்னால் அது சூரிய மண்டலம். அநாகரத்துக்கு மேலே விசுத்தி ஆக்ஞை என்று சொன்னால் அது சந்திரமண்டலம் என்று அப்படி 2 பிரிக்கிறாங்க. அதில் சந்திரமண்டலம் என்பது தான் அந்த 3ஆவது இருப்பது. அங்கே அந்த நிலைக்கு போவான்றார். சந்திரமண்டலத்துக்கு சென்ற அந்த தியானம் திரும்பக்கூடாது. உடம்பு சிறந்த குளிர்ச்சியோடு அங்கே இருக்கணும். சூரிய மண்டலத்திற்கோ அக்னி மண்டலத்திற்கோ திரும்புவது கிடையாது என்றால் என்ன அர்த்தம்? ஆக்ஞையிலே இருக்கின்ற அந்த உயிர் அநாகரத்துக்கோ மூலாதாரத்திற்கோ சுவாதிஷ்டானத்திற்கோ போய்விடக்கூடாது, அங்கேயே இருக்க வேண்டும் தான். இயல்பாக நமக்கு எப்படி இருக்கிறது? நாள்தோறும் நீங்கள் போனால் ஆக்ஞையில் இருப்பது மூலாதாரத்துக்கு போகுது, மூலாதாரத்துக்கு மறுபடியும் ஆக்ஞைக்கு வருது நாம் சொல்கிறோம். அதான் தூக்கம் நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம அறியாமல் இறங்குவதும் போவதுமாக இருப்பது அது இயல்பாக நடப்பது. எப்படி மூச்சுக்காற்று என்பது வேறு, பிராணாயாமம் என்பது வேறு தானே. பிராணாயாமம் என்பதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கணக்குப்படி செய்கிறோம், அது பிராணாயாமம். இப்போ சாதாரணமாக மூச்சு விட்டுட்டுருக்கோம், அது மூச்சுக்காற்று. அதுபோல் அவஸ்தைகளில் மூலாதாரத்திற்கு அந்த இறங்குவது என்று சொன்னால் அது இயல்பாக போவது, அது கேவல நிலைன்னு சொல்கிறோம், அது ஒரு உயர்ந்த நிலை அல்லன்றோம். ஆனால் தியானத்தில் அப்படி அல்ல. தியானத்தில் இங்கேயே ஆக்ஞைகளே இருக்கிறோம் இல்லையா, அது உயர்ந்த நிலை என்று நாம் சொல்கிறோம். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார். ஓராண்டு காலம் சந்திர மண்டலத்திலிருந்து ஆக்ஞையாகி அந்த மண்டலத்தை மீளாது இருந்தால் அந்த மண்டல ஒளி பெறலாம், சந்திரனை போல ஒளி பெறலாம்னா என்ன அர்த்தம்? சில படங்களை பார்க்கலாம் இல்லையா, தெய்வ படங்களை பார்த்தீங்கன்னா அருளாளர் படம் பார்த்து பின்னால் ஒரு பெரிய ஒளி மாதிரி உட்டமாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் அதுக்கு அர்த்தம், ஒளி போட்டிருப்பாங்க. அதே தான் சந்திரனை போல வாங்க, சந்திரன் போல அந்த ஒளி விழும் சொல்கிறாங்க. யோக நிலையில் இருக்கின்றவருடைய முகத்தை பார்த்தா நமக்கு நன்றாக தெரியும், அந்த யோகத்தில் அவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒளி நன்றாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது சொல்கிறார், சந்திர மண்டலத்தில் இருந்து மீளாமல் இருந்தால் அந்த மண்டல ஒளி பெறலாம், அதனால் குளிர்ச்சி பெறலாம்ன்றார். குளிர்ச்சி பெறலாம்னா என்ன அர்த்தம்? அந்த கோபதாபங்கள் மோகம் இதெல்லாம் வராது. நமக்கு கோபம் வருவதோ உடம்பு சூடாவதோ இந்த மோகம் காமம் கோபம் இதெல்லாம் இருந்தால் உடம்பு தகிக்கும், அதுபோல் இல்லைன்றார். அந்த குளிர்ச்சியாகவே எப்பொழுது இருப்பார். சந்திரன் எப்பொழுதுமே நெருப்பு வருவது கிடையாது, சந்திரன் நெருப்பு பார்க்க முடியாது, ஆனால் அது நெருப்புல தான் ஒளியை வாங்குது. சூரியன் நெருப்புல தான் ஒளியை வாங்குகிறது, ஆனால் சந்திரனில் குளிர்ச்சி தானே தவிர அங்கே நெருப்பை பார்க்க முடியாது. சங்க இலக்கியத்தில் அப்படி ஒரு தலைவி பாடுறான், தலைவன் நல்லவன் தானே, அவனுக்கு போய் கெட்ட குணம் வருமா, உன்னை பிரிகின்ற குணம் வருமா, உன்னை பிரிய மாட்டான் தானே சொன்னான். ஒருவேளை அவன் பிரிகிறான் என்று சொன்னால் என்ன சொல்கிறாரு, திங்களுள் தீ தோன்றியற்று, சந்திரனில் தீ தோன்றுவது போல என்று அவர் சொல்கிறான். திங்களில் தீ தோன்றாது. ஒருவேளை நம்முடைய தலைவன் உன்னை பிரிகிறான் என்று சொன்னால், சொன்ன சொல்லை மீறுகிறான் என்று சொன்னால் அது திங்களில் தீ தோன்றியற்று நீருள் குவளை வெந்தற்றுந்தார். நீரில் தான் குவளை மலர் பூக்குமா, தண்ணீரில் இருக்கிற குவளை வெந்து போகுது, அது போல அது வேகாது, அது போல என்று அவங்க சொல்கிறாங்க இல்லையா.
அதுபோல் சந்திரமண்டல நிலையிலே யோகியிலே இருந்தால் அவர்கள் கோபதாபம் என்பது அவர்களுக்கு கிடையாது. சாதாரணவர்கள் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். திருவள்ளுவர் இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் சாதாரணமாக அவர் சொல்லிக்கொண்டு போகிற பொழுது, இந்த மாதிரி நூல்களை படிக்கிற பொழுது தான் வள்ளுவருடைய குரலை எவ்வளோ ஆழமாக அவர் சொல்லியிருக்கான்னு தெரியும். பொதுவாக நிறைமொழி மாந்தர்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிறைமொழி மாந்தர் பெருமைன்னார். நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ஒரு குறள். அந்த நிறைமொழி மாந்தர் என்பதற்கு பரிமேலழகர் என்ன உரை எழுதுகிறார் என்றால், வாழ்த்தி சொன்னாலும் வசை சொன்னாலும் ரெண்டும் சொல்றார். அதாவது அருளை கூறினும் வெகுண்டு கூறினும் அப்படி சொல்றார். வாழ்த்தாக நீ வாழ வேண்டுமா, நல்லா இருப்பாய் என்று அருள் சொன்னாலும் சரி, நாசமா போவை என்று வெகுண்டு சொன்னாலும் சரி, அவ்வ சொற்களை பயந்தே விடும் மொழி. அந்த பயன் என்ன, வாழ்ந்தா வாழ்வான், வீழ்வானா வீழ்ந்துடும், அப்படி சொல்வார்கள் அருளார்கள். அதுதான் நிறைமொழி அப்படின்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார், நிறைமொழி மாந்தர் என்பதாலே அவர்கள் வாழ்த்துவார்களே தவிர வசை செய்ய மாட்டாங்க, வசை பாட மாட்டாங்க என்பதுதான் இயல்பு. கோபப்பட மாட்டார்கள். கோபம் வருதா சொல்வார், அவரே சொல்றார், கோபம் வரலாம், குணம் என்னும் குன்றேறி நின்றார். வெகுளி வரும், உடனே கணமே ஒரே கணம் தான், அடுத்த கணம் டக்குன்னு மாற்றிக்கும். என்ன நாம் சந்திர மண்டலத்திலேருந்து இங்கே சூரிய மண்டலத்துக்கு வந்துட்டுமே என்பது போல உடனே மாற்றிக்கொள்வார்கள். உடனே அந்த கோபத்தை மாற்றிக்கொள்கின்ற குழந்தை போல அவர் மாற்றிக்கொள்வார்கள். அதெல்லாம் வள்ளுவர் சொல்கிறது. இதெல்லாம் யோக நிலையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த உயர்நிலைக்கு போய்விட்டால் மீண்டும் திரும்ப மாட்டார்கள். சந்திரமண்டலத்தில் இருந்து கொண்டே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் நன்றாக பலிக்கும் என்பதும், கோபப்பட மாட்டார்கள். ஒருவேளை அந்த கோபம் வந்துவிட்டால் சாபம் வரும். ஆனால் உடனே நீங்கள் பார்க்கலாம், எல்லா புராணத்தையும் நீங்கள் பார்க்கலாம், கோபத்தினாலே முனிவர் சபிச்சுடுவார். சபித்த பின்னாலே உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒரு சாப விமோச்சனம் சொல்லுவோம். உடனே அங்கே புராணங்கள் கூட அப்படிதான் இருக்கும். சபித்த பின்னால் அவருக்கு அடடா என்னடா சபிச்சிட்டுமே என்று கஷ்டப்படுவார். சரி கவலைப்படாதப்பா, இந்த நாள் இவ்வளோ நாள் வரை நீ இந்த சாபம் உனக்கு பலிக்கும், பின்னாலே விமோச்சனம் என்று சொல்கிறார். அகலையை கூட கௌதம முனிவர் சபித்து விடுறான், கல்லா போயிடுன்னு சபிச்சு விடுறான். சபித்த பின்னாலே அந்த அம்மா கேட்குறான், எப்பொழுதுதான் எனக்கு இந்த சாபம் நீங்குமோ தெரியலையேன்னு கேட்க பொழுது, கவலைப்படாத, ராமன் வருவான், ராமனுடைய பாதத்துடி பட்டால் நீ மறுபடியும் பழைய உருவம் உனக்கு வரணும், சாப விமோச்சனம் வருது இல்லையா? அதுபோல் எல்லோருமே சாபம் கொடுத்தாலும் கூட சாப விமோச்சனம் என்று இருக்கிறது. எனவே அந்த வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று வள்ளுவர் சொல்கிறார். அதெல்லாம் இந்த மாதிரி யோகிகளுக்கு தான் சொல்கிறது. அதான் அதுவும் சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அந்த பைபிளில் அப்படி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இயேசுபிரான் நடந்து போகிறார்ன்ற பொழுது டக்கு நிற்பார். நின்றுட்டு என்ன பண்ணுவார், என்னுடைய ஆடையை தொட்டவர் யார் என்று திரும்புவார். என்னுடைய ஆடையை தொட்டவர் யார்னு திரும்புவார். திரும்பிட்டு என்ன சொல்வார், ஏனென்றால் என்னுடைய சக்தியிலே கொஞ்சம் போயிட்டு இருவார், என்னுடைய சக்தியிலே கொஞ்சம் போனது அப்படின்னு சொல்லி, யாரோ தொட்டாங்க என்ன என்று சொல்கிறார். அதான் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, காலில் விடுற பொழுது கூட காலை தொடக்கூடாது. ஒரு பெரிய ஞானியினுடைய காலில் விடுறன்னு சொன்னால் காலில் விடுறமே தவிர காலை தொடக்கூடாங்க. சில பேர் காலை தொட விட மாட்டாங்க, அது கூடாதுன்னா. அது என்ன காலம் என்றால் அவர்கள் ஏதோ தவம் செய்து ஒரு யோக நிலையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு அது வேறு வழியாக போயிடலாம். நீங்கள் தொடுவதாலே உங்களுக்கு இருக்கிற பாவம் இருக்கு இல்லையா, அதனால் வேறு வரலாம். அவர்களுக்கு அது குறை வந்து விடலாம், தாவத்தில் குறை வரலாம்ன்றதான் அது கூடாது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் அது சந்திர ஒளியை சந்திர மண்டலத்தில் நீங்க மாட்டார்கள், அதனால் குளிர்ச்சி பெறுவார்கள், குளிர்ச்சி பெறலாம். அந்த மண்டலத்தின் பகுதிகளை ஒவ்வொன்றாக அடைந்தால் இறுதியில் அந்த சந்திர மண்டலம் தானாக 3 மண்டலம் சொன்னோம் இல்லையா, அக்னி மண்டலத்திலிருந்து, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்புறம் அநாகதம் வரைக்கும் போய் உச்சிக்கு போகிறோம் இல்லையா, அங்கே அநாகதத்துக்கு மேல் விசுத்தி ஆக்ஞை, அங்கே போய் நிற்கிறோம். ஆக்ஞைன்றது புருவனடு. இங்கே சிவம் என்பது ஆக்ஞை யோகத்திலே விளங்குகிற தியான பொருள். ஆக்ஞையிலே தியானிக்கின்ற பொருள் எது என்று சொன்னால் சிவம் என்று சொல்லணும். யோகத்தில் இப்படி சொன்னாலும் கூட தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையர்கிழந்தன்னு வரும். தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையர்கிழந்த, ஆணை என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தின்னு எழுதுறாங்க. ஆணை என்பது சக்தின்னு எழுதுறாங்க. யோகத்தில் சொல்கிற பொழுது ஆணை என்பது ஆக்ஞை, புருவநடு. புருவநடுவில் தான் பெருமானுடைய ஆணை நமக்கு வருகிறது என்பது யோக நூல் முடிவு. நாம் அதை ஒத்துக்கிறோம். இருக்கின்ற ஆதாரங்களில் 6 ஆதாரங்களில் ரொம்ப மென்மையானது, ரொம்ப தூய்மையானது இந்த ஆக்ஞை தான். இந்த நரம்புகளெல்லாம் நாடிகளெல்லாம் சேருகின்ற இடம்தான் ஆதாரம், முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த முடிச்சில் இங்கே சொல்கிற பொழுது ஆக்ஞை என்பது மிக முக்கியமான இடம் சொல்லி இங்கே தியானிக்கப்படுற பொழுது சதாசிவம் அல்லது சிவம் என்று நாம் சொல்கிறோம். அதனால் ஆக்ஞை என்று சொன்னால் அது சிவம். அங்கே சிவன் வருது இல்லையா, பாட்டில்
ஆகின்ற சந்திரன் தன்வழியாவான். ஆகிற சந்திரன் வருது இல்லையா, அந்த சந்திரனை அணிந்து கொண்டிருக்கின்றவன் சிவம், பிறை சூடி இருக்கிறார். எனவே ஆக்ஞையிலே சிவத்தை தியானிக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்றார். இங்கே சிவம் என்பது ஆக்ஞை யோகத்திலே விளங்குகின்ற தியான பொருள். சக்தி என்பது அப்பொருளின் அருள். சிவத்தை தியானிக்கிறோம், உங்களுக்கு வருகின்ற பலன் அருளாக வருகின்ற அருள். எனவே தன்வயத்தினால் முதலியவும் ஏற்புடைய குணங்களா. சிவனை நீங்கள் வணங்குறீங்க, அவனுடைய குணமாக இருக்கிற அருள் தானே, அவனுடைய அருள் தானே குணங்கள். அந்த குணங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறான் என்றால் 8 குணங்களை உங்களுக்கு தருகிறான். அதனால் ஒளியாயவன் என்றால் அவன் ஒளியாகின்றான். அவன் உடம்புல முகத்தில் ஒளி பிரகாசம், பிரபைன்னு சொல்லுவாங்க. பிரபை என்று சொல்கிற பொழுது சில பேர் பிரபாகரன் பேர் வச்சுக்குவாங்க, பிரபாவதின்னு கூட பேர் வச்சுக்குவாங்க. ஆனால் பிரபை என்றால் ஒளி என்ற அர்த்தம். 2 வகையாக சொல்கிறாங்க. முதல்ல பிரபை என்பது தோன்றும், அந்த ஒளி தோன்றுகின்ற ஒன்று, ஒளியாக மாறுகின்ற ஒன்று, 2 சொல்கிறாங்க. ஆக்ஞையில தியானிக்கிற பொழுது பிரபை என்பது தோன்றும் முதல்ல, அப்புறம் ஒளியாகவே மாறிவிடுவோம், பேரொளியாக தோன்றும். அது 2 நிலை சொல்கிறான். அதனால் இங்கே முதல்ல ஒளி தோன்றும், பின் ஒளியாகவே ஆவான்றார். ஒளியாக ஆவான், ஒளியாதலும் பெறப்பட்டது. அதுக்கப்புறம் ஆக்ஞைக்கு மேல் உள்ள இடங்களாக தியானிப்பது, அது நிராதார யோகத்தை சொல்கிறார். ஆக்ஞைக்கு மேல் நான் தொடாமல் தான் இருக்கு. அப்படி தொட்டா சிணுங்குது, தொடாமலே சிணுங்குது. சரிப்பா, கொஞ்சமா பரவாயில்ல இருக்கட்டும். சரி, அதாவது பிரபை தோன்றுதல் என்றும் அந்த பிரபை பிரகாசமாதல் என்று நாம் சொன்னோம். அது தியானத்தினுடைய ஒரு நிலை அடுத்த நிலை என்று ஒன்று ஒன்றா படிப்படியாக சொல்கிறோம். யோகத்தை பற்றி சொன்ன திருமூலர் சுவாதிஷ்டானத்திலேயே உனக்கு ஒளி கீற்று கிடைக்கின்றார், அங்கேயே ஒளியினுடைய கீற்று வரும், அதை பிடிச்சு கொண்டார். அப்படியே தியானிக்க தியானிக்க பேருளையாக தோன்றும் என்று அந்த தியானத்தை சொல்றார். மாணிக்க வாசகர் இன்று எனக்கு அருளே இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறுனார். உள்ளத்திலே வருகின்ற ஒரு ஞாயிறு போல எனக்கு ஒளி தோன்றுகிறதுன்னு சொன்னார் இல்லையா, அதனால் எனக்கு தெரியுது பொருள் நினைக்கிறேன். அதுதான் இங்கே சொல்றாரு, அந்த ஒளியாக ஆக்ஞையிலே தோன்றும். அதற்கு மேல் என்ன, இந்த ஒளியை வந்த பின்னாலே நம்முடைய யோகியினுடைய நிலை என்றால் மேலே நிராதாரத்திற்கு போகணும். ஏன்னா ஆனந்தத்தை பெற வேண்டும், அருள் பெற்ற பின்னாலே ஆனந்தம் பெற வேண்டும் என்றதுக்காக தான் நிராதாரத்தை சொல்கிறோம். நிராதாரத்திற்கு துணை எது என்றால் திருவருள், அதுதான் துணை. உடம்பு நமக்கு ஆதாரம், எல்லாம் திருவருள் தான். இருந்தாலும் உடம்பு என்ற ஒன்றை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நாம் செய்கிற யோகம் அது ஆதார யோகம். அதற்கு மேல் நிராதார யோகம், அதுதான் என்ன நாங்கள் எழுதியிருக்கிறோம். நெற்றி, முதல்ல நெற்றி, தலையின் முற்பக்கம், அதுக்கு பின்னால் பிற்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம், அப்புறம் பிரம்மரந்திரம் என்று அப்படி யோசிக்கணுன்ற. தியானிக்கிற பொழுது நெற்றியை சொல்லணும், அப்புறம் தலையினுடைய முற்பக்கம், பிற்பக்கம் பின்னால, அப்புறம் வலப்பக்கம் இடப்பக்கம் சொல்லிட்டு அதுக்கு மேற்பட்டு பிரம்மரந்திரம். ரந்திரம் என்றால் துளையின் அர்த்தம், பிரம்மரந்திரம் என்றால் பிரம்மத்தை அடைவதற்கு உள்ள துணையின் அர்த்தம். பிரம்மத்தை அடைவதற்குள்ள துளை, வழி. ரந்திரம்னா வழி, துளை. உயிர் பிரம்மரந்திரத்தின் வழியாக சென்றால், கபாலத்தை பிளந்து கொண்டு சென்றால் அது பெருமான் திருவடியை அடையும்.
பிறப்பு கிடையாது என்பது நம்முடைய கொள்கை. மற்ற 9 வாசல் நமக்கு இருக்கிறது, 9 துளைகள் இருக்கிறது. 9 துளை வழியாக உயிர் சென்றால் மீண்டும் பிறப்பு உண்டு என்பது நம்முடைய கொள்கை. எனவே யோகத்தில் என்ன செய்வார்கள், அப்பா வேற இடத்துல எழுதியிருக்கிறாங்க, யோகிகள் என்ன செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஒளி பெறுவார்கள், அருட்சித்தி பெறுவார்கள், அப்படியே இருப்பாங்க. எவ்வளவு நாள் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நாள் அதே தியானத்திலே பெருமானுடைய எல்லையே இருப்பாங்க, அருள்லையே இருப்பாங்க. சரி போதும், இனிமேல் வரவேண்டாம் என்று சொன்னால் உடனே அந்த பிரம்மரந்தத்தை பிளந்து கொண்டு சென்று விடுவார். அது அவங்களுக்குள்ள பெருமையை இருக்கும்னா அப்படி தானே போகிறார். சுந்தரர் நாளைக்கு போக போகிறார், இன்றைக்கி போயிட்டார் இல்லையா? அதுபோல் அந்த பிரம்மரந்தத்தை பிளந்து கொண்டு போவார்கள். அதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால், பெருமான் படைத்த உயிரை நாமே போக்கிக் கொள்ளலாமா? அது கூடாது என்பதுதான். இன்றைக்கி அங்கே நாம் நடத்துகிறோமே சங்கரவடி திருநெல்வேலியில் வந்திருக்காங்களே, அவங்க கேட்டாங்க. அது அவங்களுக்குள்ள சந்தேகம் தான், யாரோ சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, அவரை யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம். அது அவங்க தம்பி, அவங்க பையன்தான் கேட்டாருன்னு சொல்கிறாங்க. பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தாரே உமாபதி சிவம், ஏன் அவர் தனக்கே முத்தி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவருக்கே முத்தி கொடுத்து போகலாம் இல்லையா? ஏன் போகலை? சரி, மற்ற அவரே முத்தி போக வேண்டியது தானே, பெருமடை கொண்டு போன மாதிரி போக வேண்டியது தானே என்று கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், மாணிக்க வாசகர் ஏன் தற்கொலை புரிஞ்சிக்கலன்னு கேட்டேன். ஏன்னா அவரே பாடுறார், எங்கூட வந்தவங்களாம் பெருமானை அடைந்து விட்டார்கள், பெருமானை அடைய முடியும், தீக்குள்ளே போனா அடைய முடியாதவர்களா, தீக்குள்ளே எய்த வந்திலாதார் எரியில் பாய்ந்தார்கள், கடல் புக ஓடினார்கள், மயங்கி வீழ்ந்தாங்கலாம் சொல்கிறாரு. ஏன் இவர் எரியில் போகக்கூடாதா? ஏன் கடல் பக்கத்தில் திருப்பரந்தூர் தானே இருந்துட்டு கடல் போய் விடக்கூடாதா? நான் தலையில் மலையிலேருந்து உருள மாட்டேன்றேன், தலையை மோதிக்க மாட்டேன்றேன்னு பாடுறேன். மோதிக்க உன்னை யார் வேணானது? ஏன் அப்படி பாடுறார் என்றால், பெருமான் கொடுத்த இந்த உயிரை நாமே போக்கிக் கொள்ளக்கூடாது. இது முதல் விஷயம். இந்த உயிர் வினைப்பயனாக உடம்புக்குள்ளே பெருமான் செலுத்தி இருக்கிறான், மாறாதனை செய்யக்கூடாது. ஒன்று முதல் விஷயம். ரெண்டாவது, மாணிக்க வாசகர் போன்ற இந்த உயிர் நம்முடையதல்ல, அதை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு சட்டத்தில் கூட ஏன் தற்கொலை தப்புன்றாங்க? தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனால் பிரச்சனை கிடையாது, தற்கொலை முயற்சி செய்தான்னு சொன்னால் பிடிச்சி போய் ஜெயிலில் போடுறான். சட்ட தவறு. ஏன் சொல்கிறாங்க? அவன் கேட்கலாம்ல, என் உயிர் தான், நான் போய்கிட்டா என்னன்னு கேட்கலாம். அது உன்னுடைய உயிர் அல்ல. உன்னுடைய உயிரை பெற்றோர்கள் தந்தாங்க, உடம்போடு பெற்றோர்கள் தந்தார்கள். அவங்களாம் உன்னை நம்பி இருக்கிறாங்க, மனைவி மக்கள்லாம் உன்னை நம்பி இருக்கிறாங்க. இவ்வளோ பேரை நம்பி இருக்கிற அவளுடைய கடவை விட்டுட்டு நீ போனன்னு சொன்னால் அது குற்றம் என்று தான் தற்கொலை குற்றம்ன்றாங்க. அது உன்னுடைய உயிர் அல்ல. அடுத்த உயிரை கொள்வது கொலை, உன்னுடைய உயிரை கொள்வது தற்கொலைன்னு தான் சொன்னாங்க. அது அதையும் கொலைன்னு தான் சொன்னாங்க, தற்கொலைன்னு தான் சொன்னாங்க. தன்னை கொன்று கொள்வதுன்னா அதுவும் தவறு தான். கொலை எப்படி குற்றமோ அதுபோல் தற்கொலையும் குற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் அவர் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார், பெருமான் என்னை ஆண்டு கொண்டவன், திருவடி சூட்டியிருக்கிறான், உபதேசம் செய்திருக்கிறான். இந்த உடல் அப்படிப்பட்ட உடல் அல்லவா இது? அதான் அந்த என்னை ஒளியாக ஆக்கினானே அவர் பாடுறார், ஒளி உடம்பாக ஆக்கினான்னு பாடுறார். இந்த உடம்பை நான் அழித்து கொள்ளக்கூடாது என்று தான் இருக்கிறார். அதை தான் சொன்ன அந்த மாணிக்கவாசி ஏன் தற்கொலை புரிஞ்சுக்கல. அதனால் தற்கொலை என்பது தவறு. உமாபதி சிவன் தன்னையே மாய்த்து கொண்டால் அது தவறு என்று நான் சொன்னேன். அதே பெருமடைக்கு ஒரு முறை ஏன்பா போகிறார், அவர் தற்கொலை தானே என்று நம்ம கேட்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும், குருவாக விளங்குகின்ற சுந்தரர், யோக குருவாக விளங்குகின்ற சுந்தரர் இல்லாத இடத்தில் நான் இருக்கக்கூடாது என்று நல்ல நோக்கத்திற்கு அவர் செல்கிறாரே தவிர, வாழ்க்கையில் தோல்வியுற்றோ அல்லது ஏமாந்து போய் அவர் தற்கொலை பண்ணிக்கல. இவன்லாம் இப்போ ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? காதல் தோல்வின்றான், ஆனால் ஏதோ மற்றெல்லாம் சொல்கிறான். தோல்வியினாலேயோ துன்பத்தினாலே என்று சொன்னால் அது குற்றம். ஆனால் பெருமானை அடைய வேண்டும், இந்த சிற்றின்பத்தை காட்டிலும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று போனால் அது தற்கொலை என்பது அல்ல. அதனால தான் பெருமழை குறும்பர் சுந்தரர் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று போனால் அதை நாம் தற்கொலை என்று சொல்லக்கூடாது. அது பெருமானுடைய அருளை அவர் பெறுகிறார்னு சொல்லணும். அதான். அதனால் பிரம்மரந்திரம், பிரம்மத்தை அடைவது பெருமழை குறும்பர் போல. எனவே பலவாறு யோக நூல்கள் இதை கூறுகின்றன. அவ்வாறு அனைத்து இடங்களின் தொடர்பு நிற்கும் ஆற்றலே 1000 இதழ் தாமரை சகசிர தளம் சொல்கிறோம் இல்லையா? ஒன்று சொல்கிறோம், மூலாதாரத்திலே 4 இதழாக சொல்லி 6 இதழ் 10 16 என்று சொல்லி அப்புறம் மறுபடியும் 12 சொல்லி இங்கே வரும்போது 2ன்னு சொல்லிடுறோம், 2ன்னு சொல்கிறோம். அதை யோகத்தில் சொல்லுவாங்க, மூலாதாரத்திலே 4 இதழாக இருக்கிறது, அது அறியாமை, அது விரிய வேண்டும். மலர் என்றால் விரியணும், குவிந்திருக்கக்கூடாது.
வள்ளுவர் அறிவு என்று சொன்னால் மலர் போல என்றார். மலர் போல இருக்கணுன்றார், குவியக்கூடாது என்றார். மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்றார். தாமரை என்று சொன்னால் காலையில் மலரும் ராத்திரியில் முடிக்கும். அல்லி என்று சொன்னால் இரவிலே மலரும் பகலில் முடிக்கும். அந்த மாதிரி மூடுவதும் மலர்வதுமாக இருப்பது மலர்தானே தவிர அறிவு கிடையாது. அறிவு மலர்ந்தால் மலர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கூம்பலும் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே இதழ் சொல்கிறோம். அது ஆதாரங்களில் மூலாதாரம் 4 இதழ் என்றால் அறியாமையாக இருக்கிறது. அது மேலும் 6, 10, 12 என்று போகிற 16 என்று போகிற பொழுது மலர்கின்றது. மலர்ந்து எங்கே 1000 இதழ் தாமரையாக மலர்ன்னு சொல்கிறோம். எங்கே இங்கே வரப்பொழுது 2 இதழ் தான். இங்கே 2 இதழ், அங்கே 4 இதழ் என்பது அறியாமை குறிக்கின்றது. 2 இதழ் என்பது அடக்கத்தை குறிக்கிறது. அறியாமை குறிப்பதனால அது 4 இதழ். 2 இதழ் என்று சொன்னால் அது அடக்கம், அடங்கி இருக்கிறது. எதுபோல என்றால் மூலாதாரத்திலே உயிர் மூங்கையாக ஊமையாக இருக்கிறது. ஆக்ஞையிலே உயிர் மௌனமாக இருக்கிறது. அதான் 2 வித்தியாசம். மூங்கையாக பேச முடியாத ஊமையாக இருக்கின்ற நிலை வேறு, பேச தெரிந்தும் மௌனமாக இருப்பது என்பது வேறு. எனவே மௌன நிலைக்கு போயிட்ட பின்னால 1000 இதழ் தாமரையாக எல்லாம் பெரும் இதழாக எல்லா ஒளியும் தெரியும் நமக்கு. அதைத்தான் சகசிர தளம் என்று சொல்கிறாங்க. 1000 இதழ் உள்ள தாமரை கிடையாது. அது யோக நூலில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியும், வியாபக அறிவு என்பதனால அதை சகசிர தளம் என்று சொல்கிறாங்க. அதான் 1000 இதழ் தாமரை என உருவகித்து கூறுவார். அடுத்த மந்திரம், தானே படைத்திட வல்லவன் ஆயிடும், தானே அழித்திட வல்லவன் ஆயிடும், தானே சங்காரத் தலைவனும் ஆயிடும், தானே சிவன் எனும் தன்மையன் ஆமே. 4 சொன்னார். யோக நிலையிலே எல்லாம் கைவரப்பெற்றால் இறைவன் செய்யும் எல்லா செயலையும் வல்லவனாக படைத்தல் காத்தல் அடித்தல் என்ற எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றல் உயிருக்கு வந்துடும். யோகிக்கு, சிவயோகிக்கு வந்துடும். ஈசத்துவம் பெற்ற யோகி ஈசத்துவ நிலையிலே ஈசனாக இருக்கிறவன் படைப்பான் காப்பான் அழிப்பான். அதனால் என்ன பண்ணுவாங்க, உலகத்தார் இவனை சிவன் எனவே சொல்வார்கள், அவனே சிவம் என்று சொல்வார்கள். தானே சிவன் என்னும் தன்மை. ஏன்னா 3 செய்கிறான், படைத்தல் காத்தல் அழித்தல் செய்வதாலே. ஞானசம்பந்தரை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் அருளாலை எல்லாம் பொருந்தும் தான். இருந்தாலும் ஞானசம்பந்தருக்கு சொல்கிற பொழுது தோடுடைய செவியின் பாடுறார் இல்லையா, தோடுடைய செவிகளில் 5 தொழிலும் சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. நயமாக கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார், நம்ம சதாசிவனாருடைய ஊர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் தோடுடைய செவியின் விடையேறி என்ற அந்த பாட்டில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. விடையேறி என்பதனாலே அவன் படைக்கின்றான், வருவதற்கு படைக்கிறான் என்று சொல்லுவாங்க. கள்வன் என்பதனாலே அவன் மறைக்கிறான் என்று சொல்லுவாங்க. சுடரைப்பொடி என்பதனாலே அவன் அழிக்கிறான் என்று சொல்லுவாங்க. மறைத்தல் அழித்தல் படைத்தல் சொல்லியாச்சு. உள்ளம் கவர் கள்வன் சொல்கிறார் மறைத்தல்ல. பிரம்மனுக்கு அருள் புரிந்தார் என்று சொல்கிறார், பிரமாவரம் மேவிய விம்மானுக்கு அருள் புரிந்தார் சொல்கிறார். எனவே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளை எல்லாம் அவர் சொல்லுகிறார் என்று. தூவெண் மதிசூடி என்பதனாலே மதியை காக்கிறான் என்று, அந்த விடை என்பதனாலே படைத்தல், விடையேறி என்பதனாலே படைத்தல், மதிசூடி என்பதனாலே காத்தல், சுடலைப்பொடி என்பதனாலே அழித்தல், உள்ளம் கவர் கள்வன் என்பதனாலே மறைத்தல், பிரமாபுரமேவிய விம்மான் பிரமனுக்கு அருள் புரிந்தார் என்பதனாலே அது அருளல் என்று 5 தொழிலை சொல்லுவாங்க. இந்த 5 தொழிலையும் ஞானசம்பந்தரும் செய்தார் என்று அதையும் சொல்லுவாங்க. படைத்தல் என்று சொன்னால் மயிலாப்பூரில் எலும்பை பெண்ணாக படைத்தார். திருமருகல்ல பாம்பு கடித்த வாணிகனை காப்பாற்றினார், எனவே காத்தல். அழித்தல் எங்கன்னா அவரா செய்யலை, அவரா செய்யலை. மதுரையில் அனல்வாரம் புனல்வாரம் செய்த போது சமணர்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று அவமானத்தினாலே அழிந்து போனார்கள். எதிர்த்து வந்த பௌத்தர்கள் அதில் புத்தனுடைய தலையில், சாரிபுத்தன் தலையில் இடி விழுந்து இறந்து போனான்னு பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் அவருடைய பாட்டு அவருடைய அருளினாலே அவங்க அழித்தலும் செய்தார். அவர் செய்யலை, வேணும்னு செய்யலை. அது அவங்களே வாங்கி கொண்டது, தண்டனையாக பெற்றுக்கொண்டார்கள். அழித்தல் சொல்கிறாங்க. மறைத்தல் என்கின்ற பொழுது அவருடைய திருமறைகள்லாம் இருக்கு இல்லையா, திருமறைகள், அந்த திருமறைகளெல்லாம் அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, திருமறைக்காட்டிலே பெருமான் மறைந்திருந்தான், திறந்தவர் நம்முடைய நாவுக்கரசர், மீண்டும் மறைத்தவர் இல்லையா, அவர் மறைக்கிறார் இல்லையா, எனவே மறைத்தல் என்று
மறைத்தலுக்கும் அவரை அதெல்லாம் சொல்லுவாங்க. அருளல் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசி காலத்தில் பெருமான் திருமணம் புரிந்து கொண்டவின்னால் ஈனமாம் பிறவி தீர யாவரும் வருகின்றார். எல்லோரும் வரலாம் என்று அவருக்காக தோன்றிய சோதி, அவரை வீடு வேற்று கொடுப்பிருக்கிற சோதியில் எல்லாரும் வரலாம் என்று பல பேர் போனாங்க இல்லையா. எனவே எல்லோருக்கும் அவர் வீடு வேறு தந்தார் என்பதனாலே அருளர் என்று அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பாக நடப்பது தானே தவிர, ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் இயல்பாக நடப்பதை தவிர நான் படைக்கிறேன், நான் காக்கிறேன் என்று அவர் ஒன்றும் சொல்லலை. நான் எலும்பை பெண்ணாக மாற்றுகிறேன், எலும்பையெல்லாம் எலும்பை பெண்ணாக மாற்றுறேன்னு அவர் சொல்லலை. மயிலம் சிவசேஷ செட்டியார் ஐயா நான் வேண்டுகிறேன் என்று சொல்ல, சரி பெருமான் அருள் இருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று தான் சொன்னாரே தவிர தான் செய்ததாக சொல்லலை. ஆனால் அதுபோல செய்தால், அரிய செயலை செய்தால் பொதுமக்களோ ஊர் மக்கள் எல்லாம் அவனை சிவன் என்பார்கள் என்றார். அவனே சிவன், தானே சிவன் எனும் தன்மையதாம் என்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஆயிடும் ஆயிடும் போடுறார். தானே படைத்திட வல்லவன் ஆயிடும், தானே அழித்திட வல்லவன் ஆவான், தானே சங்கர தலைவன். ஆயிடும் ஆயிடும் வருது இல்லையா, அந்த தகுதியை பெறுவான்னு சொன்னாரே தவிர உண்மையான சிவயோகிகள் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். அவர்கள் படைக்க முற்பட மாட்டார்கள், காக்க முற்பட மாட்டாள் என்றால் ஐந்தொழில் செய்ய அவர்கள் விரும்ப மாட்டாள்னு அர்த்தம். உண்மையான சிவயோகிகள் ஐந்தொழில் செய்ய மாட்டார்கள். அதனால் என்ன ஆகிறது, தன்னை சிவம் என்று சொல்லிக் கொள்வதையும் பாராட்டுவதையும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்ற. அச்செயல்களை செய்ய முற்படாது சிவயோகிகள், அந்த செயலை செய்ய முற்பட மாட்டார்கள். ஆனால் பவயோகிகள் அந்த யோகத்திலே விருப்பமுடைந்து பயன்பெற நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் ஈசத்துவம் செய்ய சிறிதாக இருந்தாலும் அதை கொண்டு எல்லா வினையும் செய்வார். கொஞ்சம் விரை, கொஞ்சம் ஆற்றல் இருந்தால் போதும். அந்த ஆற்றலினாலே எல்லாவற்றையும் செய்ய உட்பட்டு வினையை தேடிக்கொள்வார்கள். செயல் செய்தால் அது வினை, அருளால் செய்தால் அது வினை அல்ல, தான் செய்தால் அது வினை. இங்கே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வழிபாடு என்பதை நாம் தான் செய்யணும். நமக்காக நாம் வழிபாடு நாம தான் செய்யணும். நாம தான் கோயிலுக்கு போகணும். போக முடியாத பொழுது அடுத்தவங்ககிட்ட என்ன காசு கொடுத்து என் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடு என்று காசு கொடுத்து நாம் செய்கிறோம். அது ஒரு வகை. கோயிலுக்கு சென்று நாமே சென்று அர்ச்சனை செய்கிறோம். அர்ச்சனை செய்வதற்காக சிவாச்சாரியார் வருகிறார், குருக்கள் வருகிறார். நீங்கள் அர்ச்சனை தட்டையும் கொடுக்குறீங்க, உங்கள் பெயர் கோத்திரம்லாம் சொல்கிறீங்க, நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்க. அர்ச்சனை செய்து வருகிறார். வருகிற பொழுது அர்ச்சனை தட்டில் நிச்சயமாக தட்சணை வைக்கிறோம். தட்சணை வைக்கிறதுல தான் பிரச்சனை வரும். 8 வைக்கலாமா, 4 வைக்கலாமா, 1 ரூபா வைக்கலாமா, 10 ரூபா வைக்கலாமா, 100 ரூபா வைக்கலாமான்னு ஒரு சந்தேகம் நம்ம வரும். அவருக்கு ஏன் வைக்கிறதுன்னு சில பேர் சொல்லுவோம், அது வேறு சொல்லுவோம், அவருக்கு ஏன் வைக்கிறது. அழகாக எழுதுறார், சிவஞானோடு தான் எழுதுறார். உங்களுக்காக அவர் போய் அங்கே உள்ள அர்ச்சனை பண்ணுறார், உங்கள் பேருக்கு பண்ணுறார். ஏன்னா பேரை கேட்டுக்கிறார், பேரை கேட்டு உங்கள் நினைவோடு தான் அவர் பண்ணுறார். ஏன்னா எத்தனையோ அர்ச்சனை, தியானந்தோறும் எவ்வளோ அர்ச்சனை பண்ணுறாரு. நீங்கள் செய்கிற உங்கள் பெயரை சொன்னால் அர்ச்சனை பண்ணுறார். திரும்பி கொண்டு வந்த பிரசாரத்தை கொடுக்குற பொழுது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா, ஏதோ தட்சணை கொடுக்க போகிற, ஏதோ உங்களால் முடிந்ததை கொடுக்கணும். கோபப்பட்டு கொண்டோ எரிச்சப்பட்டோ கொடுக்கக்கூடாது. கொடுக்க வேண்டும் என்று கடமை. கொடுத்தால்தான் அந்த அர்ச்சனையுடைய பலன் உங்களுக்கு வரும். கொடுக்கலன்னு சொன்னால் அர்ச்சனையின் பலன் அவருக்கு போயிடும். உங்கள் பேர் தான் பண்ணார், ஆனால் பெருமானை அர்ச்சிக்கின்ற பலன் அவர் தான் அர்ச்சித்தார், அவருக்கு போயிடும். அது மாதிரி போயிடும், திரும்பி வராது, அந்த கணக்கு வராது. அவர் நம்மகிட்ட காசு வாங்கிறார் இல்லையா, தட்டில் காசு போட்ட உடனே அந்த அர்ச்சனா அதிகாரம் அல்லது அர்ச்சனுடைய பயன் நமக்கு வரும். அதனால்தான் குருக்களுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. இது ஏதோ அவருக்கு நாம் உதவி செய்கிறதல்ல, நாம் பெருமானுடைய அருளை பெறுவதற்காக செய்கின்ற ஒரு காணிக்கை தானே தவிர, அது குருக்களுக்கு ஏண்டா கொடுக்கறது, அவங்க ஏண்டா சும்மா இருக்கிறது. உண்டியில் சில பேர் போடுவாங்க, உண்டியில் போட்டால் அது கோயிலுக்கு தான் போயிடுச்சு. கோயிலுக்கு செய்கிற அது உண்டியல், அவருக்கு நாம் தர வேண்டும் என்பது தான். எனவே பலன். அதனால் 5 தொழில் செய்கிறோம்னு சொன்னால், நான் செய்கிறேன் என்று சொன்னால் அவன் வினையை தேடிக்கொள்கிறான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஈசத்துவம் வரையில் வரான், பர ஈசத்துவம் வரான். அங்கே வந்து விட்டால் நான் என்று சொல்ல மாட்டான், நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டான். இன்னொன்று 5 தொழில் செய்யவும் மாட்டார் இந்த யோகிகள். பவயோகிகள் புகழ் பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் செய்வார்கள், செய்து வினையை தேடிக்கொள்வார்கள், மீண்டும் பிறப்புக்கு போவார்கள், வினையை தேடிக்கொள்வார்கள். சிவயோகி பிறப்பதற்கு அஞ்சுவதால் யாரும் செய்ய மாட்டான். பவயோகிகள்லாம் பிறப்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, யோகத்தில் செய்திருவாங்க.
சிவயோகிகள் இருக்காங்க இல்லையா, செய்வது கிடையாது, அவங்க செய்ய அதுக்கு எண்ணம் கிடையாது. இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கேயே ஜாதகம் பார்க்குறாங்க சில பேர், அதே போல் மருத்துவம் பார்க்குறாங்க, ஆசிரியர் தொழில், நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா வந்த உடனே ஐயா எனக்கு கவர் கொடுத்துருவார். அப்போ என்ன ஆகுது, இந்த பலன்லாம் அவருக்கு தான் போகுது, அவருக்கு தான். நான் எவ்வளோதான் நோட்ஸ் எழுதியாந்து கத்தி எவ்வளோ சொன்னாலும், கத்துப்பா பரவாயில்ல, அதான் வாங்கிட்டே, கவர் வாங்கிட்டே, அப்புறம் உனக்கு என்ன இருக்குது என்றால் எனக்கு வராது. குருவும் அப்படிதான். குருவுக்கு காணிக்கையாக கொடுப்பது என்பது வேறு, டிமாண்ட் பண்ணுறது என்பது வேறு. அடிப்படை குரு காணிக்கையாக போயிடும். எப்படி குருக்களுக்கு காணிக்கை கொடுக்கணும் இல்லையா, அதே போல் குரு காணிக்கை. அதே போல் மருத்துவம் என்று சொன்னால் மருத்துவர்கள் காசு கேட்கக்கூடாது. நாளைக்கு வரப்போகிறார் சித்த மருத்துவர், நாளைக்கு செல்லுசன் வராரு, சென்னையிலலாம் நடத்துகிறாருங்க. ரொம்ப சிரமப்படுறது, அந்த கிளினிக் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறார், ரொம்ப சிரமப்படுறார். ஆனால் வருகின்ற நோயாளிகிட்ட வாங்க மாட்டார், காசே வாங்க மாட்டார். டாக்டருக்கு காசு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லி டோக்கனாக வாங்குறார். டோக்கனாக ஒரு 200 ரூபாய் வாங்குறாரு. 1000 ரூபாய்க்கு மேலே மருந்து அங்கே விற்கிறாங்க. நீ மருந்து என்ன வாங்கிக்கோ. அவருக்கு நீ சும்மா கை பிடிச்சாலே போதுங்க 500 ரூபாங்க இன்னைக்கு டாக்டர். யார் சும்மா கொடுக்குறான். அவர் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் கேட்பார், எல்லாம் அது பண்ணுவார் இது பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு வாங்கண்டா. ஐயா காசு வேணாம் போங்க, மருந்து வாங்கி போகணும் வர தவிர காசு வாங்க இன்றையில் வாங்க, இன்றையில் வாங்க விட்டார். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வாங்க விட்டார் பொதுவாக. ஏன்னா மருத்துவத்துக்கு காசு வாங்கக்கூடாது. அதே தான் ஜோசியம். ஜோசியத்தில் சொன்னால் ஜோசியக்காரங்க வாங்கக்கூடாது. சொல்லலாம், பலன்கள்லாம் சொல்லலாம், அவங்களாம் ஏதோ காணிக்க வச்சா சரியே தவிர இவ்வளோ வச்சாதான் ஜோசியம் என்று கிடையாது. இதெல்லாம் இறைவனுடைய அருளால் செய்கின்ற விஷயங்கள். இதெல்லாம் மருத்துவ தொழில் என்றால் அவங்க கடவுள் மாதிரி. உடம்பை படைத்தரை காப்பாற்றுறாங்க இல்லையா, அது மருத்துவ தொழில் இருந்து கடவுள் தொழில். நமக்கு நல்லா தெய்வம் மாதிரி பாவங்கள்லாம் டாக்டர்ஸ்லாம் நம்ம ஏன்னு சொல்கிறோம். அதே போல் குரு என்றால் புரியாத விஷயங்களை சொல்லுகிறோம் அல்லவா, எனவே குருவெல்லாம் தெய்வம் மாதிரி என்று தான் சொல்கிறோம் இல்லையா. நாளைக்கு என்ன நடக்க போகுது பயப்படாதீங்க என்று சொல்கிறாங்க இல்லையா. கவலைப்படாதீங்க சார், ஒரு 6 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இது போய் வழிபாடு செய்யுங்க என்று வழிகாட்டுறாங்க இல்லையா. அவங்கெல்லாம் குருமாறு மாதிரி தெய்வம் மாதிரி தான் என்று சொல்கிறேன். இதையெல்லாம் பவயோகிகள் செய்வார்கள் தவிர காசு கொடுத்து. சிவயோகிகள் செய்யவே மாட்டாங்க, செய்தாலும் காணிக்கை என்பது வாங்குவது கிடையாது என்பதை பார்க்கணும். அதனால் சிவனது அவதாரம் என்பது மயக்க கூற்று. சிவன் போல ஆயிடுவான், சிவனுடைய தன்மை பெறுவானே தவிர இவன் தான் சிவன் சொல்லக்கூடாது. சிவன் கிடையாது, சிவன் வேறு, சிவனுடைய தன்மை வேறு. சிவனே என்றும் சிவனது அவதாரம் சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சில இடங்களில் சிவனது அவதாரம் சொல்கிறாங்க சிலரை நான் கேள்விப்பட்டது. அதாவது அண்மையில் கேள்விப்பட்டது, யாரோ ஒரு சாஜாபா மாதிரி ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, அவர் சிவன் அவதாரம் என்று சொன்னாங்க. சரி, நம்ம கேட்டுக்கிட்டேன். சிவன் அவதரிப்பதெல்லாம் கிடையாது. ஐயப்பன் அது மாதிரி கடவுளை வச்சு சொல்கிறது. இப்போ நம்ம ஆளுங்கிறாங்களே, இப்போ நித்யானந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் யாரோ ஒருத்தர் அவர் சிவனது அவதாரங்க என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிவனை போன்ற தன்மை பெறுவார்கள். இப்போ சிவஞானபுரம் நடத்துகிறோம், அங்கே திருவருவை அர்ப்பணியில் தொடக்கத்திலே எழுதுகிறார் சிவஞான முனிவர். சிவனுடைய அருளை பெறுகிற பொழுது அது எதுபோல என்றால் பளிங்கு பக்கத்தில் இருக்கின்ற பொன்னினுடைய நிறம் பெறுவது போலன்றார். பொன்னை வச்சுட்டு தங்கத்தை வச்சுக்கிறீங்க, பக்கத்தில் பளிங்க வைக்கிறீங்க. பளிங்கினுடைய இயல்பு என்ன என்றால் பக்கத்தில் இருக்கின்ற பன்ன நிறத்தை படிகம் கவரும், பன்னிறம் கவரும் படிகம் போல் என்று திருவருட்பயனில் வருது. பக்கத்தில் என்ன பச்சையாக இருக்குதா, அந்த பச்சையாக தெரியும் படிகம், கருப்பாக இருக்கா கருப்பாக தெரியும். எனவே படிகம் தன்னுடைய நிறத்தை காட்டாமல் பக்கத்தில் என்ன பொருள் இருக்கிறதோ அந்த நிறத்தை காட்டும், அது படிகம். அதுபோல சிவனை சார்ந்த உயிர் சிவனது நிறத்தை பெருமையை தவிர, அதாவது சிவனுடைய தன்மையை பெருமையை தவிர சிவனாக ஆவது கிடையாது. சிவம் என்பது வேறுதான், சிவனுடைய தன்மை என்பது வேறுதான். சிவனுடைய தன்மை என்றால் அந்த 8 குணங்களை பெருமான் தருவார், அதான் அவனுடைய சிவனுடைய தன்மையை தவிர சிவன் வேறு, சிவனாக ஆவது கிடையாதுன்னாங்க. அதனால தான் புராணத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சாலோகம் சாமீபம் சாருவம் சொல்கிறாங்களே, சாருவம் என்றால் என்ன அர்த்தம்? சிவ சாலோகம் என்றால் சிவன் இருக்கின்ற கைலாயத்தில் போய் வரலாம், சிவலோகத்துக்கு போயிடலாம். சாமீபம் என்றால் கைலாயத்தில் அமர்ந்திருக்கிறான் பெருமான், பக்கத்தில் இருக்கலாம், அது சாமீபம். சிவனுக்கு சமீபமாக இருந்தால் அது சாமீபம். சிவனுடைய உருவத்தையே பெற்றால் அது சாரூபம், அவனுடைய உருவத்தையே பெறலாம். அவனைத்தான் ஸ்ரீகண்ட ருத்திரர்கள் என்று சொல்கிறாங்க. ருத்திரர்கள் எல்லாம் சிவனுடைய சாரூபம் பெற்றவர்கள். நந்தி தேவர் அதிகார நந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் சிவ சாரூபம் பெற்றவர்.
அந்த சிவசார்பம் பெறுற பொழுது என்ன சொல்கிறாங்க என்றால், சிவனைப் போல கரைக்கண்டம் உண்டு, சிவனைப் போல சடை உண்டு, சிவனைப் போல பிறை உண்டு, சிவனைப் போல சூலம் உண்டு, சிவனைப் போல 3 கண் உண்டு எல்லாம் சொல்லுவாங்க. சிவனைப் போல அவன் அர்த்தநாரீஸ்வரன் சொல்ல மாட்டாங்க. அவர் அர்த்தநாரீஸ்வரர் அல்ல. பக்கத்திலே உமையம்மை இருக்கிறாள் என்பது கிடையாது. சிவசாரூபத்தில் அர்த்தநாரீஸ்வரம் கிடையாது. மற்ற எல்லாம் சேர்ந்தது தான் சிவசாரூபம். பாகத்திலே பெருமான், இடப்பாகத்திலே உமையம்மை இருக்கிறான்னு சொல்கிறது பெருமானுக்கு தான். அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்பது அவனுக்கு மட்டும்தான். அதை நீக்கித்தான் உங்களுக்கு அந்த சாரூபத்தை தருகிறான். ஏன் சொல்கிறோம்? அவன் சிவன் இல்லை, சிவனுடைய சாரூபம் பெற்றவர்கள் என்றுதான் அர்த்தமே தவிர அவங்க சிவனே அல்ல. சிவனேன்னா எங்கே பக்கத்தில் பாகம் எங்கன்னு கேட்பான். ஏன்னா இந்திரனாக போனால் இந்திராணி எங்கன்னு கேட்கலாம். அங்கே இந்திரனை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திரனை போகலாம், யார் வேணாலும் போகலாம். நாம் கூட அஸ்வமேத யாகம் 100 செய்தோம்னா இந்திரனை போகலாம். என்ன நமக்கு பலன் என்றால் தேவலோகத்துக்கு நீ தலைவன். அது மட்டுமல்ல, இந்திரனுடைய மனைவியாக இருக்கிற இந்திராணி அவள் தான் உனக்கு மனைவி அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவசாருவம் பெற்றால் உமையம்மை நமக்கு அன்னைதானே தவிர நமக்கு மனைவி போல கிடையாது, பாகம் கிடையாது. அதை சொல்லியிருக்காங்க. எனவே அதான் சிவனே ஆவது கிடையாது, சிவனுடைய தன்மை பெறலாம் என்று சொல்ற. தானே படைத்திட வல்லவன் ஆயிடும் சொன்னால் சிவயோகிகள் அதை எண்ண மாட்டார்கள். தகுதி உண்டு, எல்லாவற்றையும் படைக்கிற தகுதி இருந்தாலும் கூட அவர்கள் படைப்பது கிடையாது, காப்பது கிடையாது. சிவன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பூஜை செய்கிற பொழுதே பூஜையினுடைய முடிவில் பெருமானே இந்த பூஜை செய்கின்றேன், இதனுடைய பலனை நீயே எடுத்துக்கொள், பூஜையினுடைய பலனை சிவார்ப்பணம் அங்கே தான் சொல்லும். எனக்குன்னு சொல்கிறேன், சிவபூஜைக்கே சொல்கிறேன். சிவபூஜை செய்கின்ற அந்த பலனை எனக்குன்னு சொல்கிறேன், சிவார்ப்பணம் சொல்கிறேன். அடிப்படையாக வைகாசி மாதத்தில் நாங்கள்லாம் பழைய காலத்தில் வரதாஜ பெருமாள் கோயிலுக்கு தேர் இருக்கு இல்லையா, தேரடி இங்கே பக்கத்தில், அந்த தேர் ரொம்ப உயரமாக இருக்கும். அது தேர் திருவிழா நடக்கிற பொழுது அங்கேருந்து தேர்ன்னு இழுப்போம். இழுத்து அது எல்லாம் கங்கனாமடெல்லாம் போய் வரும், சுற்றி வரும். சில சமயத்தில் 1 நாள் 2 நாள்லேயே வந்துடும், தடையெல்லாம் வந்துடும். சில நாளைக்கு எங்கன்னா பள்ளத்தில் போய் மாட்டிக்கிச்சுன்னா 7 நாள் 8 நாள் கூட ஆகும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பாருங்க, தேரை இழுங்கன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் என்ன அப்படி இழுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, தேர் அடி அங்கே கொண்டாந்து நிறுத்துவாங்க. தேரடி கொண்டாந்து நிறுத்துவோம், எல்லாம் கை தட்டுவாங்க, ஒரே கை தட்டுவாங்க. கை தட்டுவது என்றால் எல்லாம் இழுத்தாந்துட்டோம், தேர் அங்கே வந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பெருமானே உன்னை தேரிலே வைத்து இப்படியெல்லாம் ராஜவீதியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உன்னை சேர்த்துட்டோம், அது ஒரு பெரிய புண்ணியம் அல்லவா, அந்த புண்ணியம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறது. இப்படி சொல்கிறது, அந்த புண்ணியம் வேண்டாம்னு சொல்கிறது தான் கைத்தட்டல் ஆகி போச்சு. முன்னால் கைத்தட்டு பாராட்டு அல்லது, எனக்கு அந்த புண்ணியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்வது தான் சிவார்ப்பணமாக என்று சொல்கிறது. எனவே சிவனாக ஆவது கிடையாது என்றார். ஆனால் தானே சிவன், அதனால் தானே சிவன் என்னாது, தானே சிவன் எனும் தன்மையன் ஆமேன்னார். பாட்டில் எப்படி பாடினார் திருமூலர், தானே சிவன் பாடியிருக்கலாம், அவன் சிவன் கிடையாது. தானே சிவன் எனும் தன்மையன் ஆவான், இவனும் சிவன் போலத்தான் என்று சொல்கிறது. காரணம் என்னன்னா, ஒரு குரு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துட்றான், அவனுக்கு தெரிந்த எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தாள். ஆனால் அவன் குருவுக்கு சமமா சீடன் கிடையாது. குருவனுடைய அனுபவம் வேறுதான், குருவனுடைய வித்தை தன்மை வேறுதான். கற்றுக்கொண்டது தானே சீடனை தவிர எல்லா வித்தையும் கற்றுக்கொண்டதால் அவன் குருவாக மாறிவிட்டான் என்பது கிடையாது என்று பார்க்க. அதனால் தானே சிவனும் தன்மையதானேன்னு சொல்லு. அடுத்து படிக்கலாம், ஒரு பாட்டு படிக்கலாம். ஓ சரி, படி. 46 47 சரி. பறை ஈசத்தூரின் தொடர்ச்சி தான், அது தொடர்ச்சி தான். 47ஆவது பாட்டு. தன்மையதாக தழைத்த கலையினுள் பன்மையதாக பரந்த ஐம்பூதத்தை வன்மையதாக மறுத்திடில் ஓராண்டில் மென்மையதாகிய மெய்ப்பொருள் காணும். நமக்கு கிடைக்கின்ற கருவிகளை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சித்தாந்தம் படிக்கிற பொழுது சில பேர்லாம் கேட்பாங்க, அப்படி சார் பெருமான் தானே இந்த கருவியை கொடுக்குறான், இந்த கருவியில் நீங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் உடம்பு உங்களுக்கு தானே கொடுத்துருக்குறான், உடம்பு மேலே ஆசை வைக்காதே, கொடுத்துட்டு ஆசை வைக்காதன்னா என்ன அர்த்தம்?
எல்லாவற்றையும் மேஜையில் பரிமாறிட்டு சாப்பிடாதீங்க பார்த்துட்டு போங்கன்னா இப்படி அது மாதிரி தான் இருக்குது. கருவிகளை ஏன் தருகிறான், தத்துவங்களை ஏன் தருகிறான் என்றால் உயிர் பக்குவம் பெறுவதற்கு தான் தருகிறான். எனவே அந்த பக்குவம் பெற பெற கருவிகளிலிருந்து நாம் நீங்க வேண்டும். எதுபோல என்று சொன்னால், இளமை காலத்தில் இருந்த ஆசையெல்லாம் வயது ஏற ஏற மாறி விடுகிறது. என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப பிஸ்கட் சாப்பிடுவேன். இப்போ கொடுத்தாரு பிஸ்கட் வேணான்ட்டேன். இப்போ கொடுத்தாரு வேணான்ட்டு பிஸ்கட் ரொம்ப நான் சாப்பிடுவேன் இளமையில். பிரிட்டானியா பிஸ்கட்னா அவ்வளோ ஆசை. இப்போ நமக்கு அது ஆசை இல்லை. ஏதோ ஒன்றும் இல்லையா, ஆசை இல்லை. ஏன்னா வளர வளர அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது இல்லையா, அதுதான் தத்துவங்களின் நீங்குதல். அப்புறம் பின்னால் உடம்பே நமக்கு வேண்டாம் என்று போகும். மனம் விரும்புவதெல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது. மனத்தை கட்டுப்படுத்துவோம், நாவை கட்டுப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதைத்தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார், உனக்கு தந்த கருவிகள் தன்மையதாக தழைத்த கலை என்றார். கலை என்பது பஞ்சகலை, நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி அதீத கலை என்பது மொத்தமாக இருக்கின்ற மாயை. 3 மாயைகளை உள்ளடக்கியது சுத்த மாயாக இருக்கின்ற கலையினர், பஞ்சகலையினர். இவையெல்லாம் அந்த கலைகள் எல்லாம் பெருமானுடைய அருள் என்று பார்க்கணும். அருள். தத்துவங்கள் பல, கருவிகள் பல, நமக்கு கொடுத்த கருவிகள் பல. இந்த கருவிகள் கலைகள் எல்லாம் எங்கே இருக்குது என்றால், கலைகள் சக்தியால் அமைவன, பெருமானுடைய அருளால் அமைகிறது என்று பார்க்கிறோம். பின்னால் படிக்க போகிறோம். எல்லாம் பெருமானுடைய அருள் தான் சொல்கிறது. என்ன சொல்கிறார், ரொம்ப வேண்டியதில்லை சொல்கிறது. மூச்சுக்காற்று விடுறோம் இல்லையா, மூச்சுக்காற்று விடுகின்ற போது இயற்கையாக தானே மூச்சுக்காற்று விடுறோம். ஏதாவது நம்ம அது கஷ்டப்படுறோமா? கண் இமைக்குது இல்லையா, ஏதாவது கஷ்டம் இருக்குதா? எவ்வளோ நாளாக கண் இமைக்கிறோம், எவ்வளோ நாளாக இதயம் துடிக்குது, எவ்வளோ நாளாக மூச்சுக்காற்று விடுறோம் என்றால் பெருமான் திருவுருளாலே அவையெல்லாம் நடக்குது. உங்களுக்கு கஷ்டமில்லாமல் பெருமான் வச்சிருக்கிறோம். ஒருவேளை மூச்சுக்காற்று ஒவ்வொரு காற்றும் போய் வருகின்ற பொழுது கஷ்டம்னு வச்சுங்களேன். அதாவது இந்த ஆஸ்மா பேஷண்ட் இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது மூச்சு திணறு இருக்கு இல்லையா, அப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுபோல் இந்த மூச்சுக்காற்று உள்ளே போய் வருகின்ற போது திணறினால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதையெல்லாம் வச்சுட்டான். அதெல்லாம் நோயாக வச்சானே தவிர இயல்பாக இருக்கின்ற அந்த காற்று போய் வர வேண்டும், கண்ணி மைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. வாரியார் சொல்லுவார், காது எவ்வளோ கேட்குது, நான் வலிக்குதான்னு வரும் இல்லையா. வாயாவது பேசினா கொஞ்சம் வலிக்கும் தாடை, காய் எவ்வளோ காது கேட்குது, அது எல்லாம் வலிக்குதான்னு வரும். ஏன்னா காது நிறைய கேட்க வேண்டும் என்று பெருமா அந்த மாதிரி வச்சுட்டானோ. காது நிறைய கேட்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் கேட்டால் வலிக்க ஆரம்பிச்சு வச்சுங்க, சார் வலிக்கு சார் நிறுத்திருக்குன்னு சொல்லுவோம். 1.5 மணி நேரம் பாடம் நடத்த முடியாது. அரை மணி நேரம் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் சரி வலிக்குதா கொஞ்ச நேரம் இருக்கும் என்று ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கணும் இல்லையா. நான் நடந்தால் வலிக்குது, இல்லை மலையேறினா வலிக்குது, கால் உட்காந்து போகிறோமே, அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் முக்கியமான எசென்ஷியல் திங்ஸுக்கெல்லாம் லீவு கிடையாதுன்றாங்களே இப்போ கவர்மெண்ட்டில். அதே மாதிரி பெருமான் என்ன பண்ணா, நமக்கு இருக்கிற முக்கியமான கருவிகள் எல்லாம் அப்படி பெருமான் அமைத்து விட்டான். கண்களையும் சரி காதுகளையும் சரி அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதற்காக வலிக்காமல் வைத்து விட்டான். இமைத்தாலும் கூட வலிக்காமல் கண் இருக்குதுன்னு பார்க்கணும்னு பார்க்கணும். அதான் சொல்ல கருவிகள். இந்த கலைகள் சக்தியால் அமைவன என்றால் திருவருளால் அமைவது. சடப்பொருள் தான், ஆனால் சடப்பொருள் எல்லாம் திருவருளால் அமைக்கப்பட்டிருக்கின்ற. ஈசத்துவத்தை அடைந்தவன் பலவாக பறந்து கிடக்கும் தத்துவங்களை பஞ்சகலைகளான நிவர்த்தி முதலியவற்றில் அடங்கி நிற்பனமாக உணர்வான். அது கஷ்டம். அதாவது 36 தத்துவத்தை சொல்கிற பொழுது நிலம் முதலிய தத்துவங்கள் 36 தத்துவங்களும் 5 கலைகளில் அடங்குகிறது என்று வைத்துக்கணும். 5 கலைகளை வைத்துக்கொண்டு, அது கொஞ்சம் தத்துவம் தான் அவர் சொல்கிறாருங்க, சித்தாந்தம் தான் அவர் சொல்கிறார். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. உலகம் நாம் சொல்கிறோம், தத்துவம்லாம் சொல்கிறோம். அத்துவாக்கள் என்று ஒன்று சொல்லும். அத்துவாக்கள் என்பது 6 அத்துவாக்கள்னு சொல்லும். மாணிக்க வாசகர் 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறு இருந்து தன்னுடைய வேலையை தொடங்கினார் இல்லையா. 6 கோடி மாயாசக்திகள், 6 கோடி என்றால் 6 அத்துவாக்கள்னு அர்த்தம். நம்ம எது மயக்குகிறது, எது நமக்கு அடக்குகிறது என்றால் சொல் உலகம், பொருள் உலகம், இதுதான் நமக்கு அடக்கம். நாம் அடங்கிடுறோம். சொல்லுக்கு அடங்குகிறோம் அல்லது பொருளுக்கு அடங்குகிறோம். லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான், வாங்க மாட்டேன்னு சொல்லுவான். 1000 என்றால் கொஞ்சமாக லஞ்சம் வாங்க மாட்டேன்னு, அதான் அர்த்தம். லஞ்சம் வாங்க மாட்டேன்னா லஞ்சம் வாங்க வேண்டாம் அர்த்தம் கிடையாது. கொஞ்சமாக கொடுத்தா வாங்க மாட்டேன், நிறைய கொடுத்தா வாங்குவேன், அதான் அர்த்தம். அப்போ பொருளுக்கு மயங்குகிறோம். என்னுடைய பேராசிரியர் சொன்னார் ஒரு முறை,
ஒருத்தர் எங்கே போய் லஞ்சம் வீடு கட்டுற பொழுது பெரிய பிரச்சனை எனக்கு. எங்கே போனாலும் லஞ்சங்க. முனிசிபல் ஆஃபீஸில் நீங்கள் டிபிஓ கிட்ட போகிற டவுன் பிளானிங் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, என்ஜினியர்கிட்ட போய் பிளான் போட்ட எல்லாவற்றுக்கும் அப்ரூவல், எல்லாவற்றுக்கும் லஞ்சம் கொடுத்தோம். எனக்கு எரிச்சலாக சொன்னேன். அப்போ அவன் என்ன சொன்னான், என் ஃப்ரெண்டு தான், அவன் ப்ரொஃபஸர் தான். அவன் என்ன சொன்னான், கோச்சிக்காதரா, நீ இன்னமும் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு நினச்சி அவனை லஞ்சம் வாங்கன்னு சொல்கிற. நமக்கெல்லாம் கூட ஒரு விலை உண்டு. நாம் ஆசிரியன் திருத்துறோம், பேப்பரை திருத்துறோம். பேப்பரை திருத்துற பொழுது ஒழுங்காக தான் திருத்துறோம். ஒருவேளை இந்த பேப்பருக்கு உங்ககிட்ட வந்துடுச்சுன்னு தெரிந்து ஒருத்தன் வரான். ஒருத்தன் வந்து ஒன்றுமே எழுதலை, பிளாங்காக வச்சுருக்கா, இல்லை கொஞ்சம் தப்பு தப்பாக எழுதியிருக்கிறான். ஐயா உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், ஒரு 50 மார்க் 60 மார்க் போட்டுருங்கன்னு சொன்னால் நீ போடுவியா? போட மாட்டேன். ஏன்னா உனக்கு 1000 ரூபாய் சாதாரணம். ஆனால் அவனே என்ன சொல்கிறான், சார் 1 லட்சம் தரேன் போடுறீங்களா, கொஞ்சம் உட்காருங்கணும். அதாவது அவன் சொன்னான், நீ லஞ்சம் வாங்குறவனை சொல்லாதரா, அவனுக்கு அந்த 1000 ரூபாய் பெருசு பணம். தப்பு தான், சம்பளம் கிம்பளம் நம்ம சொல்கிறோம், தப்பு தான். ஆனால் இல்லாமல் என்று இருக்கிற பொழுது இந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டும் என்றே இருக்குது இல்லையா? சில ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வரை சேர்க்கிற போதே என்ன சொல்லிவிடுவான், உனக்கு சம்பளம் இவ்வளோதான்ப்பா, ஆனால் டிப்ஸு வரும், அதை சேர்த்துக்கோன்னு சொல்லிவிடுவான். சில ஹோட்டலில் உனக்கு டிப்ஸு வராது, கொடுக்க மாட்டோம், உனக்கு சம்பளம் இவ்வளோ சொல்லியே சேர்ப்பான். அப்போது டிப்ஸு வரும்னு சொல்கிறவன் எதிர்பார்ப்பானா இல்லையா? அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற சம்பளம் போதாது என்று தான் பல கிம்பளம் வாங்குகிறார்கள். அப்போ என்ன, அவனுக்கு இல்லாமை அவன் 1000 ரூபாய்க்கு மயங்குறான், நீ 1,00,000 ரூபாய்க்கு மயங்கிடுவேன். நம்முடைய தகுதி அது, அவன் தகுதி அது. எனவே லஞ்சத்தை குறையா சொல்லாதப்பா, தப்பு தான், தவறு தான். அது இல்லாமல் நேர்மையாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் இருந்தார். இங்கே வந்து நான் ஒரு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுல லேட்டாக வரேன். அங்கேருந்து நான் சென்னையிலேருந்து லேட்டாக வரேன். மணி 4 ஆகி போச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போ வந்து அந்த பெருமாள் கோயில் பக்கம் இருந்தது, அங்கே இருந்தது. நான் அவசரமாக வந்து சொல்ல, எனக்காக அந்த ரெஜிஸ்ட்ரார் உட்காந்துக்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்து, நான் என்ன நினச்சேன், சரி கொஞ்சம் அதிகமாக கேட்பேன். ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னால் கட்டாயமாக லஞ்சம் உண்டு. சரி ஏதோ அப்போ அந்த காலத்தில் 200 250 கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தா அதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு நான் நினச்சேன். நான் அதே மாதிரி உட்கார்ந்தா எல்லாம் முடிச்சிட்டார் சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துங்கன்னு சொல்லிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓவர் சார், போய் வாங்கினேன். நான் பணத்தை எடுத்து வச்சேன், கவரை எடுத்து வச்சேன். இதை எடுங்க சார், போல எடுங்க வேணும். என்ன வைக்கிறீங்க? இல்லை சார், நோ எடுங்க. எனக்காக அரை மணி நேரம் காத்திருந்தவருங்க ஒரு ரெஜிஸ்டார். வழக்கமாக எல்லாரும் வாங்க மாட்டேன்ட்டார். அப்படி இருக்கிறாங்க இல்லையா சில பேர். அதனால் அவரவருக்கு ஒரு எல்லை உண்டு அல்லவா? அதான் இங்கே சொன்னார், பஞ்சபூதங்களில் சொல்லுக்கு மயங்கிறவர் இருக்கிறாங்க, பொருளுக்கு மயங்கிறவர் இருக்கிறாங்க. அதைத்தான் 6 அத்துவாக்களாக சொன்னார்கள். மந்திரம், பதம், வண்ணம் அது சொல், தத்துவம், புவனம், கலை அது பொருள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தத்துவத்தை விட்டாச்சு, நமக்கு இருக்கு கருவியை மறந்துடும். புவனம் எங்கே இருந்தால் என்ன? பட்டினத்தார் பெரிய பணக்காராக இருந்தார், பூம்புகாரில் பெரிய வாணிகர், பெருங்குடி வாணிகர். என்ன பண்ணார், வீடு நமக்கு திரு ஆலங்காடுன்னார், ஓடு நமக்கு பெருமான் தந்த செல்வம்னார். அவர் எல்லாத்தையும் விட்டார். அப்போ தத்துவங்களே அவர் மீறுகிறார், கடக்கிறார் என்றால், வீடு நமக்கு திருவாலங்காடுன்னு வந்து உட்காந்துட்டார, ஓடு கைது, அதான் செல்வம் எனக்குன்னாரு, அதான் தத்துவங்களை நீங்குதல்னார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நீங்கி, புவனம் என்றால் எங்கே இருந்தால் என்ன, நமக்கு எந்த இடமும் சொந்தம் கிடையாது. வினோபாஜி வந்து கீதை பேருரைகள் எழுதியிருக்கிறார். காந்தி இதை கிராம காதி பவன், கிராம ஜோகவன் இருக்குல்ல, அங்கே போடுறாங்க, காந்தியினுடைய புத்தகம்லாம் கொடுக்குறாங்க. அதில் வினோபாஜியுடைய புத்தகம் கீதை பேருரைகள் ஒன்று இருக்குது. அதில் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? இதுதான் என் வீடு என்று ஏன் உலகத்தை சுருட்டி கொள்ளுகிறான். உலகமே உனக்கு வீடுப்பா, எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சார்ந்துடையும் கல்லாதவர், கல்வி கற்றவருக்கு சென்றைவிடெல்லாம் சிறப்பு நாங்கள் இல்லையா? எனக்கு இதுதான் வீடு என்று ஒரு வீட்டை காண்பித்து ஏன் சுருக்கிக் கொள்ளுகிறாய்? உலகமே உனக்கு வீடு, எங்கே போனாலும் இருக்கலாம் அல்லவா? அப்படி எண். அப்போ ஒரு வீடு என்று தனியாக எண்ணினா நீ சுருங்கி விடுகிறாய். இது என்னுடைய வீடு, முடிச்சா சார் நான் வீட்டுக்கு போகிறேன் சார், அப்படி நம்ம வீட்டுக்கு போயிடும். வீடு இல்லாதவரை எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், என்னை ஏன் கார் வாங்கலைன்னு கேட்குறாங்கன்னு அவர் சொல்லுவார். எனக்கு ஏன் காருன்னு அந்த காலத்தில் சொல்லுவார். காஞ்சிபுரத்துக்கு வந்தால் பட்டு ஜவுளியாலாம் அத்தனை கார் வச்சுருப்பாங்க, வரிசையாக வச்சுருப்பான். இந்த பாரு, அங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு கார் இருக்குது. இறங்கி போனால் எந்த காரில் வேணால் நான் ஏறலாம்,
எனக்கு என்று ஒரு கார் இருந்தால் நான் அந்த காரில் தான் ஏறணும், மற்ற காரில் ஏற முடியாது இல்லையா, கார் கொண்டு வர மாட்டாங்க. ஐயாவுக்கு கார் இல்லை என்றதுனால வாரியார் சுவாமிகள் காரே வேண்டான்னு இருந்தார்னு சொல்லுவார் இல்லையா. அதுபோல் எனக்கு வீடு வேண்டாம் என்றால் எல்லாம் உனக்கு வீடு, அதுதான் அந்த கலைன்னு, கலைக்கு போய்விடுங்கன்னு நான் சொல்லுவாங்க. அதையும் சொல்லுவாங்க. அது நாகரிகமாக நீங்கள் சொல்கிறீங்க. கற்றவனுக்கு ஒரு வீடு, கற்றானுக்கு 1000 வீடுன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை. பெர்னாட் ஷா என்ன சொன்னா தெரியுங்களா, புத்தியுள்ளவன் முட்டாள் வீடு கட்டுகிறான், புத்தியுள்ளவன் அதில் வாடகையாக இருக்கிறான். முட்டாள் தான் வீடு கட்டுறானா, புத்தியுள்ளவன் அது வாடகையாக போயிட்டான். இன்னும் சொல்ல போனால் 12 வருஷம் வாடகை தான் வச்சுங்க, அவனுதான் அந்த வீடு நீ கட்டின வீடு அவனுக்கு சொந்தமாக போயிடும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எது சொல்கிறேன், பொருள்கள் மேலே கூடிய வரையில் நீங்குங்கள். நான் என்று சொல்லாது, ஏன் அடியேன்னு சொல்கிறோம், நான் சொல்லாது, அது ஒரு ஆணவத்தினுடைய விளக்கம், ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக வருகின்ற சொல். நான் செய்தேன்னு சொல்லாத, ஏதோ அடியேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது அடக்கத்துக்குரியது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வேண்டார். பஞ்ச கலைகள் நீங்கினால் ஓராண்டு இப்படி சிவசக்தியோடு இருந்தால் சூக்கும பொருளாக இருக்கிற மெய்ப்பொருளை அவன் காண்பான். சிவசக்தியோடு இருந்தால் சிவம் வெளிப்படுகிறான். சிவன் நமக்கு தெரியலையே காணவில்லையேன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டால்தான், இது யோக நிலையை சொல்கிறார். யோக நிலையிலே இவ்வளோ கஷ்டப்பட்டால்தான் சிவம் உனக்கு வெளிப்படுவார். பக்தி நிலையிலே பெருமானை எல்லாம் பார்த்துட்டாங்க. மாணிக்கவாசர் பார்க்கிறார், அருளாளர் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். இங்கே அவர் சொல்கிறது திருமூலர் எடுத்துக்கொண்டது யோக முறையில் நீங்கள் சென்றால், இந்த மாதிரி முறைகளில் சென்றால் பெருமானை நீங்கள் காணலாம் என்று சொன்னார். அதுவும் ஒரு முறைதான் என்பதற்குத்தான் நமக்கு திருமுறைகளிலே யோகத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஊரில் உயிர்ப்பை ஒடுக்கின்னு ஞானசம்பந்தர் சொன்னார், உயிராவணம் இருந்துன்னு அப்பர் பாடினார் சொன்னால் யோகத்தில் பார்க்கலாம், யோகத்திலே பெருமான் வெளிப்படுவான் என்று சொல்கிறது தான். அப்புறம் பூதம் போன்றவையும் அத்துவாக்களும் கலையில் அடங்கும் எழுதாமர். பூதம் என்றால் 5 பூதங்கள், நிலம் நீர் தீ காற்று என்ற 5 பூதங்கள், மற்றவை எல்லாம் அத்துவாக்கள். இப்போ சொன்ன சொல், மந்திரம், பதம், வண்ணம், எழுத்துக்கள் எல்லாம் அத்துவாக்குள் அடங்கும். பூதங்கள் என்றால் தூலமாக யாவராலும் அறியப்படுவன, எல்லாருக்கும் தெரியும். நிலம் நீர் தீ காற்று என்றால் எல்லாருக்கும் தெரியும். அதை பஞ்சபூதங்களாக அடங்குகிற பொழுது அதை எப்படி வழிபட வேண்டும் சொல்லியிருக்கிறார். அங்கே உரையில் அப்பா எழுதுகிறாங்க, பஞ்சபூதங்களுக்கும் இப்போ நவக்கிரகம் கும்பிட்றீங்க இல்லையா, நவக்கிரகத்துக்கு போகிறாங்க. நவக்கிரகம் போகிற பொழுது அங்கே சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிறாங்க. அதை எப்படி கும்பிடணும்னு சொல்கிறாங்கன்னா, சூரியனை சூரியனாக எண்ணாமல் சூரியனுக்கு அரிதெய்வம், அதனால தான் அங்கே உருவம் இருக்கும். நவக்கிரகத்தில் சூரியன் மட்டும் இல்லை, சந்திரன் மட்டும் இல்லை, சூரியனை போல உருவம் இருக்கும். பின்னால் சூரியனை வச்சுருப்பாங்க. சனி பகவானால் சரி, நாகுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உருவம் வச்சுருப்பாங்க. ஒன்றொன்றுக்கு ஒரு அரிதெய்வம். எனவே நவக்கிரக வழிபாடு என்றால் நவக்கிரகங்களை ஆளுகின்ற அல்லது ஆட்சி புரிகின்ற அரிதெய்வ வணக்கம் என்று தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி அரிதெய்வங்களை இந்த மாதிரி தத்துவங்களை வைத்து நீங்கள் வணங்கினால் அது வேத நெறி. அரிதெய்வங்களை வைத்து நீங்கள் வணங்கினால் அது வேத நெறி. அதனால தான் நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. நவக்கிரகமாக இருந்தால் என்ன, வினையாக இருந்தால் என்ன, மற்ற கோளாக இருந்தால் என்ன, ஆதி பௌதிகமாக இருந்தால் என்ன, ஆன்மீகமாக இருந்தால் என்ன, ஆதி தெய்வீகமாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் பெருமான் என்று போச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதுதான் அவர் சொல்கிறார். பஞ்ச கலைகளுக்குள்ளே அடக்கி கொண்டு அது பெருமான் திருவருள் அல்லவா என்று எண்ணினால் அது சிவாகம நெறி, அதிதெய்வமாக எண்ணினால் அது வேத நெறி. நாங்கள் எழுதியிருக்கிறோம், உலகம் முழுவதும் பஞ்சபூதங்களில் அடங்குவனமாக கொண்டு, அதான் நமக்கு தெரியும், அடங்குவனமாக கொண்டு அவற்றை அதிதேவர்கள் வழி வயப்படுத்தினால் அது பொது நெறியாகிய வேத நெறி. அதிதேவத்தை வணங்கி சூரியனை கட்டுப்படுத்துதல், சந்திரனை கட்டுப்படுத்துதல் வணங்கினால் அந்த பலன் பெற்றால் அது வேத நெறி. உலகம் அனைத்தும் சிவசக்திக்கு நேரே தொடர்புடையவை. அதைத்தான் கோளறு பரிகத்தில் குறிப்பாக சொன்னார். கோள்களை வணங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமானை வணங்குங்க, கோள்களெல்லாம் அடங்கிடும் சொன்னார். அங்கே அவர் தான் அதான் சொல்லியிருக்கிறார். நோய் வராது, விலங்குகள் கொடுநாகம், கரடி, புலி எதுவும் தாக்காது எல்லாம் சொல்கிறார் இல்லையா. அவையெல்லாம் பெருமான் திருவருள் கண்டால் அடங்கிவிடும் என்று அர்த்தம். எனவே அவையெல்லாம் சிவசக்திக்கு நேரே தொடர்புடையன. அவை பஞ்சகலைகள் அடங்கினவையாக நிறுத்து அவற்றை அரிதேவர் வழி அனைத்து பொருள்களை வயப்படுத்தினால் அதுதான் உண்மை நெறியாகிய சிவநெறி. கலைகள் வழியாக, பஞ்சகலை வழியாக, திருவருள் வழியாக அதிதெய்வம் நம்ம இயக்குகிறான் என்று எண்ணினால் நமக்கு கூட வைத்துக்கொள்ளும். சூரியன் என்று சொன்னால் அதை சிவசூரியன் சொல்லணும், சந்திரன் என்றால் சிவச்சந்திரன் என்று சொல்லணும் என்று பெயர் வைக்கிறாங்களா இப்போ கூட. அந்த மாதிரி சிவச்சந்திரன் நம்ம பேராசிரியர் சிவச்சந்திரன் ஒருத்தர் வருவார். அதனால் அவையெல்லாம் அதுதான் சிவநெறின்னு சொன்னார். சிவசக்தியின் பெருமை உணரப்படுதலே சைவ நெறியிலே உள்ள சிறப்பு. அதனால்தான் கோயிலில்
ஒரு காலத்தில் வெறும் சிவலிங்கம் தான் வைத்திருந்தாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். எங்கே பார்த்தாலும் சிவாலயம் சிவலிங்கம் தான் இருக்கும். சிவலிங்கமாக இருந்தாலும் கூட அந்த பானம் இருக்கு இல்லையா, அந்த பானம் சிவம். பீடம் இருக்கு இல்லையா, அது சக்தி, சிவசக்தி தான் அது. ஆனால் பொதுமக்களுக்கு அது தெரியாது. பொதுவாக சிவலிங்கம் அது சிவனுக்குரிய அடையாளம் சொல்லி நினைச்சிட்டாங்க. சிவனுக்குள்ள அடையாளம் எது? சிவசக்தியோடு இருப்பது தான் சிவனுக்குள்ள அடையாளம். அது பின்னால் தெரியாத போனதுனால பின்னால் அம்பாள் சன்னதி என்று தனியாக வச்சாங்க. அது பின்னால் வந்தது தான். கோயில்களெல்லாம் பின்னால் அம்பாள் சன்னதின்னு சொன்னாங்க. ஆனால் அம்பாளை இன்றைக்கி தரிசிக்கிறோம். சிவனை அங்கே சிவலிங்கத்தில் சிவாலயத்தில் சிவனை தரிசித்து விட்டு இங்கே அம்பாளை தரிசிக்கிறதுன்னு நம்ம அது உருவத் திருமேனியாக சொல்கிறோம், அது அருவுருவத் திருமேனியாக சொல்கிறோம். சிவசக்தியின் பெருமையை உணர்தல் தான் சிவநெறியிலே சைவ நெறியிலே உள்ள சிறப்பு. பூதங்களை வயப்படுத்தினால் அது மருட்சக்தி. பூதங்களை வயப்படுத்தும், 5 பூதங்களை வயப்படுத்தார். நெருப்பு சொல்கிறார், அக்னி தம்பனம் பின்னால் சொல்ல போகிறார். தம்பனம் என்றால் கட்டுப்படுத்தல், மந்திரங்களினாலே கட்டுப்படுது. நெருப்பாக இருக்கும், நெருப்புக்கு ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த நெருப்பு நம்மை சுடாது. வெள்ளமா தண்ணீர் நமக்கு மூழ்கடிக்காது என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஜலஸ்தம்பனம், அக்னி ஸ்தம்பனம், வாயு ஸ்தம்பனம் என்றெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. அதே போல் மந்திரங்களை சொன்னால் கம்பராமாயணத்தில் வருது, பாம்பு கடிக்க வருகின்ற பாம்பு கூட மந்திரத்தை சொன்னால் பேசாமல் இருக்கணும். கடிக்கும் வல்லரும் கேட்கும் என்றால் அந்த மந்திர நூல்களில் என்னென்ன மந்திரங்களை சொன்னால் அவையெல்லாம் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதற்கு வழி இருக்குது. நம்ம சீமான் ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா, அவர் ஒரு முறை பேசுகிறார், அது நல்ல விஷயம்தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார், தமிழர் ரொம்ப அறிவாளி, தான் செய்வது என்ன என்று மற்றவர்கள் சொல்ல மாட்டான், ஏண்டா நான் இப்படி செய்கிறேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னார். உதாரணமாக புளிய மரத்தின் கீழே படுக்காதுன்னு சொல்லுவாங்க, ராத்திரியில் படுக்காதுன்னு சொல்லுவாங்க, பேய் அடிச்சுடணும். பேய் அழகாக ஒன்றும் அது கிடையாது. புளிய மரம் என்ன பண்ணும், இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடும். அங்கே நீ படுத்துட்டா எழுந்து மயக்கம், ஆக்சிஜன் குறையாக போய் மயக்கம் வரும், அடித்த மாதிரி ஆகிடுவேன். அதனால் அப்படி சொன்னார்னு அவர் வேடிக்கையாக ஒன்றுனா சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார், பாம்புக்கு இவன் போய் பால் வாக்குறான், பாம்பு குடிக்கணும் வாக்குறான்னு நம்ம கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா பாம்பு பாலை குடிக்காதா தெரியாதா? தமிழ் அறிவில்லாதவன் பாம்பு புத்தில் போய் பாலை ஊற்றுறான், பாம்பு குடிக்குமா பாலை என்று கேட்குறாங்க. தமிழனுக்கு நல்லா தெரியும் பாம்பு பாலை குடிக்காது என்று எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி சொல்கிறாங்க, பாம்பை ஆராய்ச்சி பண்ணுறவங்க பாம்பு பால் குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. குடிக்காத ஒரு பாலை ஏண்டா புத்தில் ஊற்றுறான்னு ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார், புற்றிலே இருக்கிற பாம்பு நல்ல பாம்பு, பெண் பாம்பு, அது பெண், அது சாரைப்பாம்பை கொண்டு வரும். இணைவதற்காக சாரைப்பாம்பு என்ன பண்ணுவான், புற்றிலே இருக்கிற பாம்பு ஒரு வகையான மனத்தை பரப்புமா, உடம்பிலிருந்து ஒரு மனத்தை பரப்புமா. அதாவது அந்த சினைக்கு பசு மாறு கத்துது இல்லையா, அதே போல் அந்த பாம்பு ஆண் துணையாகிற சாரைப்பாம்போடு சேர்வதற்காக உடம்பிலே இருக்கிற மனத்தை பரப்புமா. அந்த மனத்தை பார்த்து சாரைப்பாம்பு வந்துடும். அதனால் என்ன பண்ணாங்க, புத்தில் பாம்பு பாலை ஊற்றிட்டா அந்த மனம் வெளியே வராது, நல்ல பாம்புடைய அந்த மனம் வராது. எனவே சாரைப்பாம்பு போன்றவை வராது என்று புத்திலே இருக்கிற பாம்பு தான் பிடிச்சுடலாமே தவிர வெளியிலே வர பாம்பை தடுக்க முடியாது. எனவே வெளியிலே பாம்பு வரக்கூடாது என்பதற்குத்தான் பாம்பு பாலை வார்த்தாங்களே தவிர குடிக்கும் என்பதற்காக அல்ல என்று அவர் ஒன்று சொன்னார். ரொம்ப அரிய செய்தி அவர் சொன்னார், ஒரு மகிழ்ச்சியாக, பரவாயில்ல நல்ல செய்தியை சொல்கிறார் அப்படின்னு. அதுபோல் தமிழர் செய்கின்ற எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டுன்னு பார்க்கணும். அது எத்தனையோ அவர் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே அவர் என்ன சொல்கிறார், பூதங்களை வயப்படுத்தினால் அது மருட்சக்தி. ஒன்னொன்றுத்துக்கு மந்திரங்கள் இருக்குது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, பொருள்கள் என்று சொன்னால் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஒரு மந்திரம் உண்டுன்னா, அது மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொன்னால் அது வசியப்படும் நமக்கு என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, யோக நிலையிலே இருந்து கொண்டு எனக்கு 2 பக்கத்திலும் சிறகு முளைக்கும் என்று ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் சிறகு முளைச்சிடுமா. ஆழமாக சிந்தித்தால் உங்களுக்கு அது பலன் உண்டு, எண்ணங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நம்மளால் என்ன பண்ணாங்க, அவன் கண்ணேறுபடும், அவன் வந்து பார்த்துட்டு போகிறான்டா ஜாக்கிரதையாடுறா என்றால் அவன் எண்ணம் சரியா இல்லை என்றான். இதெல்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா. அது எண்ணத்திற்கு அதிகமான பலன் உண்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னே நான் ஒன்று படித்தேன். இப்போ இருக்கிற அந்த எய்ட்ஸ் நோய் இருக்கு இல்லையா, எய்ட்ஸ் நோய் வந்து தாக்கிய ஒருத்தன் ரொம்ப கடைசி ஸ்டேஜ், கிரானிக் ஸ்டேஜாக போயிட்டான். எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நாட்கள் நீ எண்ணுகிறாய், யுவர் கவுண்டிங் யுவர் டேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணான், என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தானா. இந்தியாவில் யோகத்தை பற்றி சொல்கிறாங்க, யோகத்தினால எல்லாம் சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க, சித்தி பெறலாம்னு சொல்கிறாங்கன்னு அவன் படிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன பண்ணானா, அன்றிலிருந்து என்ன பண்ணானா, கிளினிக்லேயே இருந்து கொண்டு
மனசுக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு இருக்கின்ற அந்த எய்ட்ஸ் கிருமிகள் எல்லாம் எலிகள் போல அல்லது மான்கள் போல அப்படி உருவகம் பண்ணிட்டான். உருவம் பண்ணிக்கிட்டு அந்த மான்கள் போல் இருக்கின்ற அந்த எய்ட்ஸ் என்ற அந்த கிருமிகளை அது மான் உருவிட்டான். விரட்டுகின்ற புலி போல எதிர்ப்பு சக்தியை நான் எண்ணினேன். என்னுடைய உடம்பிலே அப்படி வெள்ளை அணுக்கள் தான் முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை அணுக்கள் தான் நோயெல்லாம் தீர்க்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளை அணுக்களை எல்லாம் நான் புலிகளாக வைத்து கொண்டேன். எய்ட்ஸ் என்ற அந்த கிருமி நோயை அதை மானாக உருவித்து கொண்டு சிந்திக்கிற ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவானா, எய்ட்ஸ் என்றது மானாக ஓடுதான். இந்த சக்தி இருக்குது இல்லையா வெள்ளை அணுக்கள், அது புலியா திறத்து தான். இப்படியே விடாமல் சிந்திச்சானான், தியானம் பண்ணனா. ஆட்டோ சஜஷன் அதான். அந்த மாதிரி வந்த உடனே ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்து டாக்டர் செக் பண்ணுறாங்க, சைஸெல்லாம் குறைஞ்சி போயிருக்கான். எய்ட்ஸுடைய கிருமிகள் தாக்கம் குறைஞ்சி போயிருக்கு. என்னடா பண்ணேன், என்னடா மருந்து சாப்பிட்டேன்னா, நான் எந்த மருந்து சாப்பிடல, யோகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள், அது மாதிரி நான் செய்தேன் அப்படின்னா. அப்போ அதையே கண்டினியூ பண்ணின்னு சொல்லி அதையே கண்டினியூ பண்ணி ரிலீஃப் ஆனான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்போது குணப்படுத்த முடியாத அந்த நோய்க்கு கூட யோகம் நமக்கு பயன்படுது என்றால், யோகத்தை ஏன் சொல்கிறாங்க இவங்கெல்லாம், இவ்வளோ பெரிய யோகத்தை ஏன் சொல்கிறாங்க? சக்தி பெருமானுடைய திருவருள் வேண்டுமென்றால் அந்த யோகத்திலே தியானத்தில் நீங்கள் இருந்தால் அடுத்த நிலை சமாதின்னு சொன்னாங்க. தாரணை தியானம் சமாதி என்ற முக்கியமான நிலையை சொன்னாங்க இல்லையா, அது பொய்யல்ல. நம்மளால் முடியாது என்பது வேறு விஷயம். அந்த சித்தி அடைவது முடியாது, ரொம்ப கஷ்டம் இருந்தால். அதனால்தான் திருமுறை ஆசிரியர் அதை அதிகமாக சொல்லலை. அதற்கெல்லாம் பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், அதை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இடைவிடாமல் செய்கின்ற ஒன்று என்று வேண்டும் அல்லவா, அது செய்யணுன்ற. அதனால் பூதங்களை வயப்படுத்துவது மருட்சக்தி சித்திக்கும், அருட்சக்தி சித்தியாது. அதனால் அருட்சக்தி வேண்டுவோர் சைவ நெறியிலேயே நிற்க வேண்டும். அருட்சக்தி பெற்றோர் சிவனை அடைவதற்கு தடை கிடையாது. பூதத்தை கலையினுள் மறித்தால், அது பாட்டில் இருப்பது, பூதத்தை கலையினுள் மறித்திடில் மெய்ப்பொருள் காணும், புத்தகத்தில் இருப்பார்கள். தன்மையதாக தழைத்த கலையினுள் பன்மையதாக ஐம்பெரும் பூதம் பரந்த ஐம்பூதத்தை மறித்திடில் என்றால் பூதமாக எண்ணாமல், அதுக்குள்ளே போகாமல் அதை மறித்து அருட்சக்தியாக எண்ணினால் மெய்ப்பொருள் காணலாம், பெருமானுடைய சிவத்தை காணலாம். இதனால் நிலம் முதலிய பூதங்களுக்கு சொல்லப்படும் முறைமைகளை எல்லாம் நிவர்த்தி முதலிய பஞ்சகலிற்கும் ஏற்படையினாதல் அறியப்படும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. உண்மை விளக்கத்தை நீங்கள் படித்தா தெரியும். பஞ்சபூதங்களை பற்றி விளக்குகிறார். மற்ற சாத்திரங்களை அது அதிகமாக சொல்ல, ஏன்னா உண்மை விளக்கம் சொல்றதெல்லாம் சொல்கிறாங்க. சிவஞான சித்தியாளர் சொல்கிறார், பஞ்சபூதங்களை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார், நிலம் என்று சொன்னால் அதற்கு வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய மந்திர சொல் என்ன, அதற்கு அதிதெய்வம் யார், இவ்வளவு சொல்கிறாங்க. உண்மை விளக்கத்தை படித்தா தெரியும். பஞ்சபூதம் என்று சொன்னால் நிலத்திற்கு இவையெல்லாம் என்று சொல்லி இப்படி நாங்கள் தியானிக்க வேண்டும்ன்றார். அது எது போல என்றால், நான் சொல்லியிருக்கிறேன், உண்மை விளக்கம் நடத்தும் போது கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நமக்கு நிலம் வேண்டும்னு நினைக்கணும் வச்சுங்களேன், ஒரு புதுசாக ஒரு மனை வாங்குறணும் இல்லை பிளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறோன்னு சொன்னால், உண்மை விளக்கத்தில் சொல்வது போல நிலத்தினுடைய வடிவம் ஒரு தகடு, அது பெரும்பாலும் செப்பு தகடு பொன் தகடுன்றாங்க. வசதியாக இருந்தால் பொன் தகடு, முடியலாம் செப்பு தகடு. அதில் அந்த நிலம் என்று சதுரமாக கிரிக்கணும், சதுரமாக கிரிக்கணும். என்ன நிறம் சொல்கிறாரோ அந்த நிறத்தை அதில் பூசணும். என்ன பீஜாட்சரம், அதுக்கு அட்சரம் இருக்குது, என்ன எழுத்து அதை சொல்லணும். என்ன அடையாளம், அந்த அடையாளத்தை போடணும். என்ன அதிதெய்வம் அதை குறிக்கணும். குறித்து கொண்டு நீங்கள் தியானம் செய்தால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்களே உங்கள் நேர்த்திக்கடன் செய்து இவ்வளோ நாள் 48 நாள் நான் இந்த சக்கர பூஜை செய்கிறேன் என்று நீங்கள் செய்தால் உங்களுக்கு நிலம் கிடைக்கும். நிலம் நிச்சயமாக ஏதோ ஒரு நிலம் கிடைச்சி போகும் விஷயம். ஒருவேளை எனக்கு நிலம் வேண்டாம் என்று சொன்னார், உண்மை விளக்கம் அதுதான் சொல்கிறார். நிலம் வேண்டுறதுக்காக வழி சொல்லலை, நாம் வழி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னது நிலத்துக்கு வேண்டுறதுக்காக சொன்னேன். அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு பற்று நீங்க வேண்டுமல்லவா, பற்று நீங்க வேண்டுமென்றால் இருக்கிற நிலம் இருக்குல்ல அது போயிடணும் உனக்கு. அப்படி யாராவது பூஜை பண்ணுவாங்களா, இருக்கிற நிலம் போயிடணும் என்று சக்கரத்தை கொடுத்து என்றார். சக்கர பூஜை வர வேண்டும் பூஜை பண்ணுவாங்களே தவிர போய்விட வேண்டும் என்று பூஜை பண்ணுவாங்களா, செய்கிறது கிடையாது. ஏன்னா பெருமாங்கிட்ட போய் கேட்டு அது வேண்டும் இது வேண்டும் தானே கேட்குறோம். எனவே அவர் சொல்றது என்னென்றால், தத்துவ நூலில் உண்மை விளக்கம் என்றால் அதுபோல நிலத்தினுடைய வடிவம், நிறம், அதிதேவதை, அடையாளம் எல்லாவற்றையும், மந்திரம், பீஜாட்சரம் எல்லாவற்றையும் எழுதி தியானித்து, பெருமானே இந்த நிலம் எனக்கு வேண்டாம் என்று பற்று நீங்க வேண்டுமென்றால் நிலத்தின் மேலே இருக்கின்ற ஆசை போய்விடும். இதுதான் முறை, இதான் யோகம்ன்றார்.
அப்படி எல்லாவற்றையும் விட்டு நீங்குவதுதான் யோகம். அதனால தான் யோகத்துக்கு என்ன சொன்னாங்க? ரெண்டு பொருள் சொன்னாங்க. ஒரு பொருள் என்ன என்றால், யோகம் என்றால் சேர்தல்னு ஒன்று அர்த்தம், ஒன்றுபடுதல்னு அர்த்தம். இன்னொரு பொருள் யோகம் என்றால் விடுதல்னு அர்த்தம். விடுவதும் யோகம்தான், சேர்வதும் யோகம்தான். ஏனென்றால் ஒன்றை விட்டால்தான் ஒன்றை சேர முடியும், ஒன்றை விடாமல் சேர முடியாது. எதை விட வேண்டும்? பாசத்தை பசுக்கை நீங்கி பதியினை அடைய முத்தி. ஒரே வரி சொன்னார். சித்தாந்தம் என்ன சொல்லுது? பாசம் என்றதெல்லாம் விட்டுடு, இதை விட்டுடு. இந்த பசுவா இருக்கிற ஆன்மா இருக்குது, பதியரை சேர்த்துக்கொள், அதுதான் முத்தினார். அதே தான் யோகம். இந்த உலகப்பற்றையெல்லாம் நீங்குதல் யோகம், பெருமானை அடைதல் என்பதுதான் சிவயோகம். அதுதான் இங்கே சிவசக்தி நமக்கு உதவுகிறது என்று சொன்னார். அதோடு நாம் இன்னைக்கு நிறுத்தலாம் நினைக்கிறேன். உறவைகள் எல்லாம் நிவர்த்தி முதலிய பஞ்சகலைகளுக்கு ஏற்படணும் ஆதலாண்டும் என்று அவர் சொன்னார்.